இந்த நாளிலும் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீத புஸ்தகம் 37வது அதிகாரம் 5வது வசனம். 37:5 சங்கீத புஸ்தகம் இந்த மாலை வேலை தியானத்துக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதியாகும். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த மாலை வேளையிலே கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உன் காரியத்தை வாய்க்க செய்கிற தேவனாய் தேவன் எழுந்திருக்கிறார். காலையிலே ஒரு ஆராதனை, சாயந்தரத்திலே ஒரு ஆராதனை. காலையிலே ஒரு தேவனுடைய மன்னா, சாயந்தரத்தில் தேவனுடைய மன்னா. இதையெல்லாம் ஜெபத்தோடும் வேத தியானத்தோடும் கொண்டு வரப்படுகிற காரியமாக்கும். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், இந்த வார்த்தைகள் ஒரு பொழுதும் வீணாய் விருதாவாய் திரும்பி போவதில்லை. இது எந்த நோக்கத்தோடு தேவனுடைய சமூகத்தில் புறப்பட்டு வருகிறதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்கிறதாய் காணப்படுகிறது. இந்த இரவு வேளையிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு காரியம், உன் காரியத்தை நான் வாய்க்க செய்வேன். இது மிகப்பெரிய ஒரு ஆறுதலாகவும் தீர்க்க தரிசன துணியாகவும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே காணப்பட்டது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த இரவு வேளையிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், தேவன் உங்களுக்காக யாவையும் செய்து முடிகிற தேவன், நமக்காக யாவையும் செய்து முடிகிற தேவன், நமக்காக யாவையும் செய்து முடிகிற தேவன். உன் காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்யும்படியாய் இந்த மாலை வேளையிலே கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார். யார் என் காரியமாய் போவான்? இந்த காரியங்கள் எல்லாம் ரெண்டு விதமான காரியங்கள் இருக்கிறது. ஒன்று தேவனுடைய பணிவிடையின் காரியம், இன்னொன்று உலக பிரகாரமான காரியம். ரெண்டு காரியத்திலே கர்த்தர் இந்த இரவு வேளையிலே உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறார். உன் காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்ய போகிறார். என்ன காரியம்? முதலிலே கிறிஸ்துவினுடைய நாமத்திலே உனக்காய் கர்த்தர் வைக்கப்பட்டிருக்கிற காரியம் என்ன? வேதம் சொல்லுகிறது, யார் என் காரியமாய் போவான், யாரை நான் அனுப்புவேன். ஏசாயா 6வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது. ஒரு மிக பாவியான மனுஷனாய் இந்த ஏசாயா தன்னை வெளிப்படுத்துகிறார். அசுத்த உதடுள்ள மனிதன் நான். ஒரு வேலை கோல் சொன்னாரோ தெரியவில்லை, கெட்ட வார்த்தை பேசுவாரோ தெரியவில்லை, என்ன நடக்கிறதோ தெரியவில்லை. ஆனால் ஒரு காரியம் மட்டும் தெரியும், என்னவென்றால் அந்த மனுஷன் பாவியான மனுஷன். இந்த பாவியான மனுஷனை கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், தேவனுடைய தீர்க்கதரிசியாய் கர்த்தர் மாற செய்கிறார். பாவிகளை ரட்சிக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இனி வருகிற நாட்கள், இதுவரை உன் கண்கள் காணாத ஒரு ஆசீர்வாதத்தை நீ காணப்போகிறாய். இதுவரை நீ காணாத தரிசனத்தை காணப்போகின்றாய். இந்த இடத்துல சர்வ வல்ல தேவன் இந்த மனிதன் தரிசிக்கின்றான். ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசன மேலே வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திரத்தொங்களால் தேவாலயம் நிறைந்திருக்கிறது. இது கைகளால் கட்டப்பட்ட தேவாலயம் அல்ல, இது பரத்துக்குரிய ஒரு தீர்க்க தரிசன ஒரு சொப்பனம், ஒரு தரிசனமாக்கும். சொப்பனம் அல்ல, தரிசனம். சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவனும் அவ்வாறு சேட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சேட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சேட்டைகள் தன் கால்களை மூடி, 2 சேட்டைகளை பறந்து ஒருவரை நோக்கி பார்த்து, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்துக்கும் அவருடைய மகிமையினால் இருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிற சத்தத்தினால் வாசல்களின் இலைகள் அசைந்தது, ஆலயம் புகையினால் நிறைந்தது. இது தேவ தரிசனம். இயேசுவினுடைய தழுமை பார்க்கிறது அநேகர் சுகமாயிருக்கிறார்கள். தரிசனம் என்பது என்ன? நீ கண் திறந்து இருக்கிற பொழுதே மனக்கண்கள் கர்த்தரால் திறக்கப்படுகிறது. மனக்கண்கள் திறக்கப்படுகிற பொழுது அந்த தரிசனம் ஒரு நாளும் வீணா போவதில்லை. இந்த இரவு வேளையிலே தரிசனை குறித்து உங்களிடத்தில் நான் பேச வரவில்லை, காரியங்களை குறித்து நான் பேச வந்திருக்கிறேன். உனக்கு ஒரு தரிசனம் உண்டாகும். அந்த தரிசனத்தின் மூலம் என்ன நடக்கிறது என்று கேட்டால், இது நேரே கர்த்தர் வந்து இறங்குகிறார். எந்த ஒரு தீர்க்கதரிசியும் எந்த ஒரு ஊழியக்காரனையும் எழுப்பவில்லை, கர்த்தரை எழுந்தருளுகிறார். சிலருக்கு அப்படிப்பட்ட ஒரு சுலாக்கியத்தை பாக்கியத்தை கர்த்தர் தருவார். தேவன் எழுந்தருளுவார். உன் காரியம் வாய்க்க வேண்டும் என்றால் நீ தேவனை சந்திக்க வேண்டும். நீ ஜெபத்திற்கு வாருங்க, நீங்கள் ஜெபிக்க வாருங்கள் என்று நான் சொல்லவில்லை. நீங்கள் வருகிறது நல்லது தான். ஆனால் நீ எந்த இடத்தில் இருக்கிறாயோ, எந்த சூழ்நிலையில் இருக்கிறாயோ, அந்த இடத்திலே தேவன் தரிசனமாக போகிறார். தேவன் தரிசனமாக போகிறார். இருதயத்திலே பரிசுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆனால் தரிசனங்கள் உன்னை பரிசுத்தப்படுத்தும்.
1991 ஆண்டிலே எனக்கு கர்த்தர் சிலுவையில் தரிசனமான சொப்பனத்திலே வாழ்க்கையிலே வேறு விதமான ஒரு பாதையிலே காணப்பட்ட எங்கள் குடும்ப பின்னணி, கர்த்தரை அறியாத ஒரு பின்னணியிலிருந்து எழுப்பப்பட்டேன். தேவன் எழுந்தள்ளினார். இன்று இந்த இடத்திலே நான் இருக்கிறேன். இது ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், அந்த தரிசனம் உங்களை சும்மா விடாது. காலம் தாமதித்தாலும் தரிசனம் நிறைவேறும். தேவன் ஒரு மனுஷனு தரிசனம் ஆகிறார் என்றாலே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பெரிதான நோக்கம் இருக்கிறது. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்திலே தேவனாகிய கர்த்தர் இந்த சவுல் என்ற இந்த வாலிபனுக்கு கர்த்தர் தரிசனமாகிறார். தேவரீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிற என்று கேட்கிறார். நீ பட்டணத்துக்கு போ, அது உனக்கு அறிவிக்கப்படும் என்று சொல்லுகின்றார். பட்டணத்துக்கு வருகிறான். 3 நாட்கள் புசியாதவன் குடியாதவன் இருக்கிறான். கண் பார்வை போய்விட்டது. தரிசனம் அவன் பார்வை விழுங்கிவிட்டது. அதன் பிறகு அனனியா என்ற ஒரு மனுஷன் எழுப்பப்படுகிறான். அவன் சந்திக்கப்படுகிறான். அதன் பிறகு அநேகருடைய மனக்கண்களை திறக்கிறவனாய் கர்த்தர் அவனை எழுப்புகிறார். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், இந்த இரவு வேளையில் ஒன்று தெரிந்து கொள், உன்னை கொண்டு கர்த்தர் சேனைக்கிற காரியம் அதி பயங்கரமாக இருக்கும். அதனால்தான் உங்களுடைய வாழ்க்கையிலே சில தோல்விகள் உங்களுடைய பார்வையில் இது தோல்வியாக இருக்கிறது. உங்களால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கவில்லை, நீங்கள் விரும்புவது நடக்கிறது இல்லை. உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு வெறுத்து போய் விடுகிறது. இருப்பதை காட்டிலும் இல்லாதிருப்பதே நலமாய் இருக்கும். ஒன்றன் பின் ஒன்றாய் வந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? இது தேவனுடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறது. உலகத்தின் பார்வையில் என்று கடையாந்திரங்களிலே தள்ளப்பட்டு விட்டீர்கள். உங்களுக்கு கீழாக இருக்கிறவர்களெல்லாம் மேலாகி விட்டார்கள். வாளாய் இருக்கிறதெல்லாம் தலையாய் இருக்கிறது. தோல்விகள், ஒரு வெறுப்பு, ஒரு விதமான சஞ்சலம், சலிப்பு, சங்கடம் இவைகளால் நிறைந்ததாய் வாழ்க்கை காணப்படுகிறது. வாழ்க்கையில் எதிர்காலம் என்பது ஒன்றுமே இல்லை. காரணம் என்னவென்றால், எதுவுமே வாய்க்கவில்லை, எதுவுமே தோங்கவில்லை. என் வாழ்க்கையில் என் வயதில் இருக்கிறவெல்லாம் எங்கேயோ போய்விட்டார்கள், ஆனால் எனக்கோ எதுவும் கிடைக்கவில்லை. இந்த இரவு வேளையில் கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார், எதுவுமே வாய்க்காதிருப்பதற்கு காரணம் என்னவென்றால், உன் வழிகளை எனக்கு நீ ஒப்புவிக்கவில்லை. உன் வழிகள் என் வழிகள் அல்ல. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு குறிக்கோள் இருக்கும். ஆனால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த நாளிலே கர்த்தர் உன்னை குறித்து வைத்திருக்கிற வழிகள் வித்தியாசமானவைகள். அவைகள் ஆராய்ந்து பார்க்க முடியாதவைகள். அவை எண்ணி முடியாத அதிசயங்களால் நிறைந்திருக்கிறவை. உங்களுக்கு அதை புரிந்து கொள்வதற்கு பக்குவம் இல்லை, ஞானம் இல்லை. நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் கேட்கவில்லை. நான் உபவாசிக்கிறேன், கர்த்தர் கேட்கவில்லை. தேவனுடைய எதிர்பார்ப்புக்குள்ளே வருவதில்லை. அது வராத வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் தாமதமாய் காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. எப்பொழுது உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவரின் மேல் நம்பிக்கை இருக்கிறாயோ, அப்பொழுது அவர் உன் காரியத்தை வாய்க்க செய்வார். ஏனென்றால் நீங்கள் கேட்கிற காரியமெல்லாம் கர்த்தர் கொடுத்தால், நீங்கள் கேட்கிறது என்னவென்றால், எப்படி வேணாலும் நீங்கள் வாழலாம். கட்டுப்பாடு கிடையாது, பரிசுத்தத்தில் நிர்பந்தம் கிடையாது. உங்கள் இஷ்டப்படி நீங்கள் மனம் போன போக்கெல்லாம் வாழ்ந்து தான தர்மங்கள் நீங்கள் என்ன செய்வீங்க? செயல்பட்டு, நான் யாருக்கு எந்த துரோகம் செய்யவில்லை, நான் யாருக்கும் எந்த விதமான தீங்கு நினைத்ததில்லை. இப்படி தான் வாழ்க்கை இருக்கும். அதாவது தோல்வி நிறைந்த வாழ்க்கை, உங்களுக்கு நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை, பூர்ணப்படாத ஒரு வாழ்க்கை. ஆனால் உங்களுக்கு தேவை திட்டம் என்பது தெரியாது. இது அறியாத காலத்திலே நீ காணப்பட்டு கொண்டிருக்கிறாய். இந்த இரவு வேளையிலே கர்த்தர் சொல்லுகிற, இதுவரைக்கும் உன் கண்கள் மனுஷனை தானே பார்த்தது, இனி தேவனை சந்திக்க போகிறது. அநேகர் சொல்லுவாங்க, செத்தால் தான் பார்க்க முடியும். நான் சொல்லுகிறேன், நீ பூமியில் இருக்கிற பொழுது தேவனை தரிசனம். இந்த தரிசனம் எதற்கு வருகிறது? உன் கண்கள் இந்த இரவு வேலையிலே கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறார். சபையாரை கேட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் கண்களில் என்ன பலவீனம் இருந்தாலும், மருத்துவர்கள் எதை குறித்து சொன்னாலும் நீங்கள் அதை குறித்து கவலைப்படாதிருங்க. கர்த்தர் உன் கண்களை திறக்கிறவராக எழுந்திருக்கிறார். வழிகள் பொல்லாப்பாய் இருந்தது, அதனால் கண்ணிலே பிரச்சனை வருகிறது. சிம்சோனுடைய வழிகள் தேவனுடைய ஊழியத்தில் காணப்படுகிறான், ஆனால் பாதைகள் வித்தியாசமான பாதையாக இருக்கிறது. ஆகியாளுடைய வாழ்க்கை எப்படியா இருக்கிறது என்று கேட்டால், முடிவு சொல்லுகிறேன், தகாத உறவு வைத்து கொண்டபடியினால், வேசினுடைய மடியில் போய் படுத்தபடியினால், இது சிம்சோனுடைய வழி. வேசினுடைய மடியில் போய் படுத்தபடியினால் அவன் கண்களில் இருக்கிற கண் விழிய பிடுங்கப்பட்டு விடுகிறது, தலைமயிரெல்லாம் சிறைக்கப்பட்டு விடுகிறது, மகிமை போய்விடுகிறது, மந்தாரம் இறங்கி விடுகிறது, கனம் போய் கனவீனம் வந்து விடுகிறது. சிம்சோனை கண்டு பயந்தவர்களெல்லாம் இந்த பலவீனத்தை நிமித்தம் அவனை கட்டி போட்டு விடுகிறார்கள். ஏன்? இது அவருடைய வழி. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவருடைய வழியில் வருகிறவனுக்கு தான் வெளிச்சம் உண்டாகும். இருளிலே செமையானவங்களுக்கு வெளிச்சம் உண்டாகும். அதான் உங்களுடைய வழிகள் எல்லாம் கட்டுப்பாடற்ற வழிகள். எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், மரண பரியந்தம் அதனுடைய காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார் என்று சொன்னால், நீ ஜீவனோடு இருக்க மாட்டாய். உன் நிமித்த அநேகர் பிழைப்பார்கள், உன் நிமித்த அநேகர் சாப்பிடுவார்கள். ஆனால் உனக்கோ ஒன்றுமில்லாமல் போய்விடும். கர்த்தர் இந்த மாலை வேளையில் உன்னை பார்த்து சொல்லுகிறார்,
அவருடைய வழிக்குள்ளே நீ வந்து நில். இயேசு கிறிஸ்துவே எப்படி வருகிறார் பாருங்க. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கிற பொழுது யோவான் ஸ்நானனை தேடி வந்து ஞானஸ்தானம் பெறுகிறார். ஞானஸ்தானம் தேவைதானா? பிதாவினுடைய ஒரே பேரான குமாரன் அவர், பரிசுத்தாவினால் கருத்தரிக்கப்பட்டவர். இவருக்கு ஞானஸ்தானம் தேவை என்றால் அவர் சொல்லுகிறார், இப்போது நீ இடங்கொடு, எல்லா தேவனுடைய நீதி நிறைவேறுக்கு இப்போது நீ இடங்கொடு. ஞானஸ்தானம் கொடுக்கிற யோவான் சொன்னு அலறுகிறான். ஐயா, நீர் அக்கினியால் ஞானஸ்தானம் கொடுக்க வல்லவர், உங்களுடைய பாதரட்சியை கூட நான் தொட தகுதியில்லை, நானாக உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பது, இப்போது நீ இடம் கொடு. இவர் எவ்வளோ பெரியவர் ஆண்டவர், அவருக்கு ஞானஸ்தானம் தேவைப்படுகிறது என்றால் நம்ம போல ஜனங்களுக்கு அத்தியாவசியமானதாக இருக்கிறது, அடிப்படை காரியமாக இருக்கிறது. அந்த ஞானஸ்தானம் எடுக்கிற வரை அந்த பரிசுத்தாவி குமாரன் மீது பொழியப்படவில்லை. நான் சொல்லுறது எழுத்தின் பிரகாரமாக சொல்லுகிறேன். அவரை வேறு விதமாக 7 விதமான அபிஷேகம் இயேசுவின் மீது இருந்ததில்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் இந்த அபிஷேகம் வருகிறது எதற்கு என்று கேட்டால், ஆவியானவர் உன்னை நடத்துகிறதற்கு இந்த அபிஷேகம். 7 விதமான அபிஷேகம் இயேசுவின் மீது இருந்தது. இப்பொழுது அதை குறித்து பேசி நான் திசை திருப்ப விரும்பவில்லை. அதில் ஒரு அபிஷேகம் ஞானஸ்தானம் எடுத்த உடனே ஆவியான இறங்குகிறார். இந்த அபிஷேகம் எதற்கு என்று கேட்டால், கர்த்தருடைய வழியிலே நடக்கிற பொழுது, நீங்கள் வனாந்திரத்தின் பாதையில் நடந்து செல்லுகிற பொழுது, இந்த வனாந்திரத்தில் சுற்றி திரிகிற இந்த பிசாசான உங்களுக்கு எதிர்த்து வருவான். அப்பொழுது அவனை மேற்கொள்வதற்கு தான் இந்த அபிஷேகம். இந்த அபிஷேகத்துக்கு உங்களுக்கு உலக பிரகடன போஜனம் தேவையில்லை, தண்ணீர் தேவையில்லை. இந்த அபிஷேகம் பெறுவதற்கும் சரி, இந்த பெற்ற பிறகும் சரி, நீங்கள் கர்த்தருக்காக நிற்கும்படியாக, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும்படியாக இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவன் யாராவது பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறானா என்று கேட்டால் இல்லை. ஒவ்வொருவர் தன்னுடைய அபிஷேகத்தை தன்னுடைய வட்டாரத்துக்குள்ளே ஒரு வட்டம் போட்டு வைத்துக்கொள்ள, என்னை பாடும்படி கர்த்தர் அபிஷேகித்திருக்கிறார், என்னை தீர்க்கதரிசனம் வைக்கும்படி கர்த்தர் அபிஷேகித்திருக்கிறார், என்னை எதற்கு அழைத்திருக்கிறார், அதுக்கு அழைத்து எதெல்லாம் வருகிறதோ அதை வைத்து முடித்து விடுவோம். ஆனால் அடிப்படை காரியம் என்னவென்றால், கிறிஸ்துவுக்குள்ளே சொல்லுகிற காரியம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கவில்லை. இவ்வளோ நாள் தோழனாய் இருக்கிறார். இனி இந்த அபிஷேகம் மாற்றி, அதாவது உன்னை அடுத்த கருத்துக்கு நிறைய கொண்டு போக இதுவரை விரும்பின காரியம், வெறுத்தது தேவ சமூகம், வெறுமினது உலக சிநேகிதம். இந்த மாலை வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இன்று மனநிலையை கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும். என்ன? உலக சிநேகத்தை வெறுக்க வேண்டும், பாவத்தை வெறுக்க வேண்டும், இச்சையை வெறுக்க வேண்டும். அப்பொழுது பிசாசுக்கு எதிராளியே மாறிவிடுவீர்கள். இதுவரை தோழனாக இருக்கிறீர்கள், உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தடை செய்து வைத்திருக்கிறார். தேவன் பிரவேசிக்க இடம் கொடுக்கிறது இல்லை. இந்த இடத்துல வழியை கத்திற்கு ஒப்புவித்த ஒரு பிரஜை, ஒரு பிரதிநிதி, தேவனுடைய மைந்தனாய் காணப்படுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்கு போனார்? அபிஷேகம் பண்ணப்பட்டு வனாந்தரத்துக்கு போனார். இப்போ கஷ்டம் வந்தாலே எதற்கு ஜெபம் பண்ணுகிறோம், எதற்கு ஊழியம் செய்கிறோம், எதற்கு உபவாசிக்கிறோம், என்ன தான் நடந்து கொண்டிருக்கிறது? கர்த்தர் எதையுமே கண்டு கொள்ளுகிறதில்ல. 1000 கேள்விகள் வருகிறது. ஒரு முழம் ஜெபத்திற்கு, ஒரு 10 நிமிஷம் ஜெபத்திற்கு 10 மணி நேரம் நாம் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர், நான் ஜெபிக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன், அதே பரிசே ஜெபம் தான். நான் காணிக்கை கொடுக்குறேன், நான் இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், எல்லாம் செய்கிறையா. ஆனால் கர்த்தருடைய வழிக்குள்ளே வா. உன் காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது, அதுவே பெரிய விஷயம். சாபங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் இன்னும் வழியை மாறிக்கொள்ளவில்லை. ஏன் அந்த ஞானஸ்தானம் உங்களுக்கு தடையாக இருக்கிறது? இஷ்டப்படி வாழ முடியாதல்லவா? அதெல்லாம் பரிசுத்தமாக இருக்கு. ஞானஸ்தானம்னா அடுத்த திருவிருந்திலே உங்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? உகந்த பலியாய் கர்த்தர் மாற செய்கிறார். நற்கந்தமாய் என் ஜபத்தை முகருகிறார். அப்போது வரம்போறவங்கிட்ட நீ திருவிருந்து எடுத்தால் அது விஷயம் வேறு. நீ இங்கு திருவிருந்து எப்படி கொடுப்போன்னு உங்களுக்கு தெரியும். இது இயேசுவின் ரத்தம் எல்லாருக்கும் சிந்தப்பட்டிருக்கிறது. ஆனால் உட்கொள்வதற்கு என்று ஒரு நியாயதி இருக்கிறது. அதுதான் தேவநீதியில் இது ஒரு நீதி. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தன்னைத்தானே சோதித்து பார்த்து பாத்திரமாய் இருக்கிற பொழுது இந்த பாத்திரத்திலே நீ பானம் பண்ண கடவன். அபாத்திரமாக இதை புசிக்கக்கூடாது, துணிகரமான பாவத்திலிருந்து. அதான் தான் சொல்கிறேன், இஷ்டப்படி நீ ஜீவனம் செய்து கொடுக்க மாட்டேன். நான் உயிர் இருக்கிற வரைக்கும் இதை சொல்லி கொடுத்துருவேன். அதனால தான் நிறைய பேர் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் ஞானஸ்தானம் எடுக்க மாட்டேன். ஞானஸ்தானம் என்பது மனித முகஸ்துதிக்கு எடுக்கிறது இல்லை. அவருடைய வழிகளுக்குள்ளே நீ வர வேண்டும். எடுத்த பிறகு அந்த தேவனுடைய நீதிகளுக்குள்ளே நீங்கள் வருகிறீர்கள். அப்போ என்ன நடக்கிறது? உங்களையும் அறியாமல் உங்கள் வாழ்க்கை ஜீவியம் பரிசுத்தப்படுகிறது. சில காரியங்களால் விட முடியவில்லை. அதான் ஞானஸ்தானத்தில் அவ்வளோ போராட்டம். கிறிஸ்துவ பின்னணி சேர்ந்துருக்கலாம், ஏன் எங்கள் அம்மா செத்தா, ஏன் அப்பா செத்தா, ஏன் குடும்பம் ஏதாவது இருந்துட்டு போதியா, உன் வாழ்க்கையை பிரகாசிக்கட்டும். மற்றவன் ஜோலிக்குள்ளே போவானா? இதெல்லாம் தேவ ரகசியம் கர்த்தர் ஏற்ற காலத்தில் வெளிப்படுத்துவார். 30 ஆண்டு 93 ஞானஸ்தானம் எடுத்தேன். 92 டிசம்பர் 31 93 கிறிஸ்துவ வாழ்க்கை. உடனே கர்த்தர் எல்லாத்தையும் விலைக்கு சொல்லவில்லை.
2001 முழு நேரம் ஊழியத்துக்கு வந்தேன். நேற்று இரவு சில காரியத்தை சொல்லுகிறார், 2 மாதத்துக்கு முன்பு சில காரியத்தை சொல்லுகிறார். இதெல்லாம் 40 வருஷம் கதை. என் குடும்பத்தை பற்றியே என்னென்ன நடந்திருக்கிறது, என்னென்ன இதெல்லாம் தீர்க்கதரிசனமாக கர்த்தரை வெளிப்படுத்தி கொண்டு வரேன். நான் கேட்க முடியுமா? ஆரம்பத்தில் ஏன் இதெல்லாம் சொல்லவே இல்லை, சொல்லியிருந்தா நான் உருப்பட்டிருப்பேன்னு. நான் உன்னதத்தின் பாதத்திலே வருகிற பொழுது, உன்னதரின் பாதத்திலே வருகிற பொழுது அவருடைய வேலையிலே ரகசியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். நீங்கள் தூரத்திலிருந்து கேள்வி கேட்டுக்கொண்டு தான் ஒர்க் அவுட் ஆவார். கிட்டி சேரவா மோசே பாருங்க, அவருடைய வழியெல்லாம் ஒரு ஆடி மேய்க்கிற வேலை, மறைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. எனக்கு தெரிந்த மிக அன்பான கிறிஸ்துவுக்குள்ளே அருமையான தேவனோட பிள்ளைகள் எல்லாம் காணிக்க மட்டும் அழகாக செலுத்தி விடுவோம். இதெல்லாம் நான் பார்த்து வளர்ந்த பிள்ளைகள், அவர்கள் பார்த்து நான் உயர்த்தப்பட்டேன். அந்த சிறு பிள்ளையினுடைய கருத்திலிருந்து 5 அப்பம் எப்படி இப்போ இயேசுவின் கருத்துக்கு போனதோ, அப்பொழுது வாலிபர்களாக இருக்கிற பொழுது இந்த பிள்ளைகளிடத்துலேருந்து 2 சக்கர வாகனத்தை நான் வாங்கி கொண்டு ஊழியத்துக்கு போய் மறுபடியும் கொண்டு வந்தது 2 சக்கர வாகனத்தை கொடுத்து இரவல் வாங்கி ஓட்டியிருக்கேன். அந்த பிள்ளைகள்லாம் இன்று உயர்த்தப்பட்டு காணிக்க மட்டும் ஒழுங்காக செலுத்துவானே தவிர ஆலயத்துக்கு வர மாட்டாங்க. ஞானஸ்தானத்துக்கு அப்புறம்ப்பா அண்ணன் அப்புறம் எடுத்துக்கிறேன். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், அவங்களுக்கு அந்த நன்றி விசுவாசம் இருக்கிறது. ஒரு ஊழியன் தன் குடும்பத்துக்கு எவ்வளோவாய் பாடுபட்டு கொண்டிருக்கிறான்லாம் தெரியும். ஆனால் பாடுபட்ட கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை ருசிப்பதில் நமக்கு ஒரு பங்கு இருக்கிறது என்பதை மறந்து விடுகிறாங்க. ஏன்? அவர்களுக்குள்ளே வாசம் செய்கிறது நீதியின் மீது இருக்கிற தாகம் அல்ல, அநீதி இடம் பிடித்து அமர்ந்து கொண்டிருக்கிறது, அமர்ந்திருக்கிறது, போக மாட்டேன் என்று. இந்த ஞானஸ்தானம் என்பது வருகிற பொழுது இவருடைய வாழ்க்கையிலே எல்லா பிரகாசமும் இறங்கும். அதை தான் பிசாசு மனக்கண்ணில் கட்டி போட்டிருக்கிறார். இந்த மோசே என்ற மனுஷன் பாதகனாக கொலை செய்துவிட்ட குற்றவாளியாக மறைந்து வாழும்படி தான் மீதியான் தேசத்துக்குள்ளே வருகிறான். அங்கு ஒரு குடும்பம் ஸ்தாபிக்கப்படுகிறது. மாமனார் வீட்டிலே ஆடுகளை மேய்க்கிற ஒரு மனுஷனாய் காணப்படுகிறான். இப்படியாய் போய்கொண்டிருக்கிற குடும்ப வாழ்க்கையில் திடீரென்று ஒரு இடத்திலே தேவனுடைய பருவத தண்டையிலே வருகிறான். நன்றாக புரிந்து கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கையிலே இந்த 24வது ஆண்டு தேவனுடைய பருவதத்தை சந்திக்கிற ஆண்டு. எதற்காக நீ அழைக்கப்பட்டாயோ, எதற்காக நீ பூமியிலே சிருஷ்டிக்கப்பட்டாயோ, அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிற ஆண்டு. கண்களை கர்த்தர் திறக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் கண்களை திறக்கிறார். அங்கு பவுலுக்கு கர்த்தருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. கர்த்தருடைய கண்கள் திறக்கப்படுகிறது, அவன் கிருபை பெறுகிறான். நோவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. சவுலுக்கு தேவனுடைய வெளிச்சம் வந்து அவன் கண்களுக்கு பார்வை பறிபோனது. அவன் பவுலாய் மாறுகிறான், பார்வை திரும்ப வருகிறான். தேவ சந்நிதியிலே இந்த மனுஷனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. முச்செடி இருக்கிறது, பற்றி எரிகிறது, வேகாது இருக்க முச்செடி. நான் சொல்லுகிறான்னா, இது அதிசயம். கிட்டி சேரப்போகிறான். நீ தேவனுடைய வழிக்குள்ளே வருகிற பொழுது உனக்கு கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? அதிசயங்களை காண செய்ய போகிறார். நீ அற்பமாய் எண்ணப்பட்ட தேசத்திலே அதிபதியாய் மாறப்போகிறார். எந்த தேசத்திற்கு போகவே கூடாது என்று நினைத்து கொண்டு அவன் வந்து தன்னை அடைத்து கொண்டானோ அந்த தேசத்தை கர்த்தர் கொண்டு போகின்றான். அந்த சிங்காசத்துக்கு நேரே கர்த்தர் கொண்டு போகின்றான். அந்த தேசத்தில் ஒரு மிகப்பெரிய ஆவிக்குரிய புரட்சியாளனாய் கர்த்தர் அவனை மாற செய்கின்றார். உன் மீது இறங்குகிற அபிஷேகம், தேசத்தை கலக்கிற அபிஷேகம், உன் காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்ய போகிறார். நீ தேவ காரியமாய் நிற்கிறாய். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இது தேவனுடைய காரியம். ஆர்மார்ப்பமாய் இருக்கும், முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். நீ பலங்குண்டு திடம்னதாயிருன்னு சொல்லுகிறான். எவ்வளோ பலவீனத்தை குறித்து சொல்ல கர்த்தர் விடுகிறதா இல்லை. அந்த பரம தரிசனம் பூரணமாய் உள்ளே வாழ்க்கையிலே இடம்பெறுகிறது. எப்பொழுதுமே தேவன் தன்னை மறைத்து உங்களை ஊழியத்துக்கு அழைக்கிறவர்கள் உங்களை குறித்து ஒரு திட்டம், ஒரு சித்தம் இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய வழி உங்களுடைய வழி விட்டு அவருடைய வழிக்குள் உங்கள் வாழ்க்கையை வைக்கிற பொழுது அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் கர்த்தர் எழுந்தருகிறவராக இருக்கிறார். அப்பொழுது நீ எதிர்பாராத அதிசயங்க, நீ கேட்டுக்கொள்ளுகிற அதிசயம். இதுவரை கண்ணார மற்றவருடைய சாட்சியை கேட்டிருக்கிறான். நான் அக்கினியை ருசித்தேன், நான் தேவனை பார்த்தேன், நான் தேவனுடைய சிலுவை பார்த்தேன், தேவனுடைய தழும்புகளை பார்த்தேன், தேவனை பார்த்தேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன். ஆனால் இனி வருகிற நாட்கள் அப்படி அல்ல. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாட்சிகளாய் காணப்பட போகிறீர்கள். இனி நீங்கள் வந்து செல்கிறது மட்டுமல்ல, கிருபையினால் நடத்தப்படுகிறது மட்டுமல்ல, விசுவாசம் பிழைக்கிறது மட்டுமல்ல, வார்த்தையினால் பிழைக்கிறது மட்டுமல்ல, இனி வல்லமையினால் நீ சிருஷ்டிக்கப்பட போகிறாய். அப்போஸ்தலர் 10:38 தான் சொல்லுகிறது. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை கர்த்தராகிய பிதா அவரை பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் வல்லமையினால் நிறைத்தவராயிருந்து, அதனால் அவர் பிசாசினால் அகப்பட்டவர்களை விடுதலையாக்கணும், நோயினால் பீடிக்கப்பட்டவர்களை குணப்பட்டால் சுற்றி நன்மை செய்கிறார், சுற்றி திருந்தார். வேதத்தை வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 10:38. வல்லமையினால் தரிப்பிக்கப்பட போகிறார். நீ ஜபங்கள் தீர்க்கதரிசன ஜபம் மாறும்.
உன் தான தர்மங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அங்கீகரிக்கப்படுகிறது. தசம்பாகம் காணிகள் அங்கீகரிக்கப்படுகிறது. அதை காட்டிலும் என்னுடைய வாழ்க்கையினுடைய கர்த்தருடைய பலிபீடத்திலே வந்து அமர வேண்டும். அந்த பலிபீடத்தில் உகந்த பலியாக காணப்பட உங்கள் மனசாட்சிக்கே தெரியும், ஐயா எது இருந்தால் கர்த்தருடைய சமூகத்தில் வர முடியாதுன்றாவது தெரியும். என்ன தொடர்பு அது? மனுஷ தொடர்பு. என்ன திட்டம் உங்களுக்கு? திட்டம் என்ன? எதிர்காலம் என்ன? கடன் பிரச்சனை. இதெல்லாம் யார் அடைப்பா? இந்த பொறுப்பெல்லாம் யார் அடைப்பா? எனக்கு 2 தங்கைகள் இருந்தாங்க. நான் ஊழியத்துக்கு வருகிற பொழுது கர்த்தர் கைவிட்டாரா? கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்தார். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பாக தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்க, பின்பு இவையெல்லாம் உங்களுக்கு கூடவே கூட்டி கொடுக்கப்படும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் யோவான் சொன்ன இடத்துல, தேவ நீதி நிறைவேற இடம் கொடு. எல்லா நீதியும் நம் மூலமாக நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேட வேண்டும். என்ன நீதி? நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அதில் என்னையா தடை இருக்கிறது? ஏன் தடை இருக்கிறதுன்னா, அவங்களால உங்கள் இஷ்டத்துக்கு வாழ முடியாது. அதுதான் உங்களை நீங்களே தடைப்படுத்தி கொள்ளுகிறீங்க. இதை பார்த்து பிசாசு மிகவும் மகிழ்கிறான். உங்களிலிருந்து மகிமைப்பட வேண்டிய தேவன் சிறுமைப்படுகிறார். உங்களை குறித்த திட்டம் ஆனது நிறைவேறாமல் போகிறது. நான் வருகை சம்பத்திருக்கிறது இல்லைன்னு சொல்லவில்லை. பின்னாட்கள் இந்த கிருபையின் கதவு அடைக்கப்பட்டு விட்டால் நாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு போகிறது கஷ்டமாகும். வருகிற நாட்கள் பொல்லாத நாட்கள். வருகைக்கு பிறகெல்லாம் ரத்த சாட்சியாக தான் மறிக்க வேண்டும். நான் பயமுறுத்தவில்லை. நான் சொல்லுகிற காரியம் லகுவாக இருக்கிற காலத்திலே நல்ல நிலையில் இருக்கிற பொழுதே ஞானஸ்நானம் எடுத்து விடுங்க. அதன் பிறகு கஷ்டமாக்கி விடும். கர்த்தருடைய வழிகளில் நிற்கிறேன். ஞானஸ்நானம் எடுத்து அக்கினி அபிஷேகத்துக்காக வாங்கிங்க. ஆண்டவரே உன்னை அக்கினினால் என்னை நிரப்புங்க. அந்த மேல் வீட்டு அறையினுடைய அனுபவத்துக்கு நான் வருகிறேன். என்னை நினைக்கிறேங்க. இந்த இரவு வேலையிலே கர்த்தர் ஒரு மிகப்பெரிய தரிசனத்தோடு எழுந்து இருக்கிறார். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்த சித்தம் கொண்டவராக இருக்கிறார். அது தெரியாமலே ஓடிக்கொண்டிருப்போம். மற்றவர்களுக்கு நம் அடிமையை போல வேலை செய்து கொண்டிருப்போம். நல்லது தான். ஒரு காலகட்டம் வரை கர்த்தர் நம்ம நடத்துக்கிறது அப்படியே இருக்கும். ஆனால் ஒரு காலகட்டம் வரும், தேவன் எழுந்தருளுவார். யாக்கோபிடத்தில் சொல்லுகிறார், இதுவரை நீ உழைத்தாய், ஆனால் இனி உன்னுடைய குடும்பத்துக்கு என்று நீ உழைக்கப்படுகிற காலம் வருகிறது. இனி உன் குடும்பத்துக்கு என்று நீ உழைக்கப்பட வேண்டிய காலம் வருகிறது. நீ பெத்தேலுக்கு போ. சில இடங்களுக்கு போகிற பொழுது மட்டும்தான் உங்களால் அபிஷேகம் பெற முடியும். இருக்கிற இடத்துல கர்த்தர் தரிசனமாவார். ஆனால் கர்த்தர் சொல்லலாம், நீ பட்டணத்துக்கு போ, அது உனக்கு அறிவிக்கப்படும். ஏன் மேல் வீட்டுக்கு அறிவிக்க சொன்னார்? சவுலை பார்த்து சாமுவேல் சொல்லுகிறார், நீ போ, உனக்கு அது காணப்படும். ஒரு கூட்ட ஜனங்களை பார்ப்பார், கூடு தேவாவியை இறங்குவார். அப்போ நீ வேறே மனுஷனாவாய். கர்த்தர் திரும்பி போகையில் கல்லான இருதத்தை எடுத்து போட்டு சதையான இருத்தை வைத்து தம் ஆவியை அனுப்புகிறார். சவுலுக்கு தேவன் வேறே இருதத்தை கொடுக்கிறார். நீ வந்து சேர வேண்டிய தேவ சமூகம். நீங்கள் இருக்கிற இடத்தில் தான் மன அளவில் இருப்பேன் என்று சொன்னால் நீங்கள் தான் தாமதிக்கிறீங்களே தவிர கர்த்தர் தாமதிக்கிறீங்கள. இது ஒரு வழி. முதல்ல கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்குள்ள உங்களை நான் வழி நடத்த வேண்டும். காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார், இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் நான் இருக்கிற இடத்துல தான் இருப்பேன், இருக்கிற மனநிலையில் தான் இருப்பேன். கொஞ்சமும் நான் கீழ்ப்படிவதில்லை. ஏன் இந்த வெட்கம்? வாழ்க்கை வெட்கப்பட்டு போய்கொண்டிருக்கிறது. காலகாலத்தில் நடக்க வேண்டிய நன்மைகள் நடக்கிறது இல்லை. காலகாலத்தில் பெற வேண்டிய ஆசிரம் தாமதித்து கொண்டிருக்கிறது. ஏன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அந்த சாபத்தை உடைக்கிற ஒரு பாத்திரமாய் நீங்களே எழும்பக்கூடாது? ஏன் என்னுடைய குடும்பத்தில் பல ஜனங்களை குறித்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க? என் தாய் இப்படி, என் தகப்பன் இப்படி, என் சகோதரி இப்படி, என்னுடைய குடும்பம் எல்லாம் நொறுக்கப்பட்ட குடும்பம். நான் சொல்லுகிறேன், உங்களை பெருக்கத்திற்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார். இந்த பூமியிலே கர்த்தர் வைத்திருக்கிறாரு. உங்கள் வயதில் இருக்கிறவரெல்லாம் கண்ணை மூடி விட்டார்கள். ஆனால் இப்போதும் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறாரு. காரணம் என்ன? தம்முடைய சுத்தத்தை வெளிப்படுத்தும்படியாக, தம்முடைய ரத்தத்தை சிந்தியதை நிறைவேற்றும்படியாக. விருதவாய்க்கு கர்த்தருடைய ரத்தம் பூமியில் சிந்தப்படவில்லை. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர். ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு என்ன கர்த்தர் வைத்திருக்கிறார் என்றால், பரம தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ சிங்காசனத்தை காணப்போகிறாய், நீ பரலோகத்தை காணப்போகிறாய். நான் உபத்திரப்பட்டதுனால உங்கள் சரீர பலவீனம் எல்லாம் மாறி போகும். இந்த கர்த்தர் மாற்றி அமைக்கிறார். இந்த கார்டியோ பிரச்சனை இருக்கிறதா? எக்கோ டெஸ்ட் போயிருக்கிறீங்களா? மருத்துவ பரிசோதனைக்காக காத்திருக்கிறீர்களா? வேதம் சொல்லுகிற சவுல் சாமுவேலை விட்டு திரும்பி போகிற பொழுது வேறே இருதயத்தை கர்த்தர் கொடுத்தார். எசேக்கியேல் 36 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நவமான இருதயத்தை கர்த்தர் வழங்குகிறவராய் சிருஷ்டிக்கிறவராய் கர்த்தர் எழுந்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த இரவு வேலையிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், உன் உடல் உறுப்புகள் ஒவ்வொரு நான் புதிதாக்க வல்லவராக இருக்கிறேன்.
எனக்கு பிரசங்கிக்க தெரியாது, எனக்கு பாட தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது இருக்கிறனால இருந்தாலும் பரவாயில்லை, கீழ்ப்படி தெரிந்து கொள், மற்ற எல்லாம் கூடவே கூட்டி கொடுக்க மாட்டோம். 24 ஆண்டுகள் ஆகிறது ஊழியத்தில், இன்னும் எனக்கு நிறைய காரியம் தெரியாது என்று சொல்லலாம். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. எல்லாம் தெரிந்து விட்டு தான் வர வேண்டும் என்றால் அவ்வளோதான், வாழ்க்கை ஆயுசு முடிஞ்சிடும். புதுசாக புலாக்க தொழில்நுட்பங்கள் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் என்று எல்லாத்தையும் கற்று முடித்து நீங்கள் வரப்போகிறது ஊழியத்துக்கு வந்து பாருங்கள், மீதியான கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வா. அனுபவத்தை சொல்லுகிறேன், குறைவுகளை நிறைவாக்குற தேவன் அவர். உங்களுக்கு ஒரு பெரிய பசுமையை காட்டினா உங்களை வரவழைக்கவில்லை, ஆனால் வந்து தான் ஆக வேண்டும். வெட்கம் போவதற்கான வழிகள், வேலைகள், கர்த்தருடைய வேலை வந்திருக்கிறது. இனி எம்மட்டும் சிறுமைப்படுத்தப்பட போகிறார். கர்த்தருடைய வழிக்கு வந்து சேர். நியாயாதிபதிகள் புத்தகத்தில் நெருக்கப்படுகிற பொழுது காலத்தில் கர்த்தரை தேடினாங்க. நெருக்கம் பெருக்கமாய் மாறி விடுதலை பெற்ற உடனே மறுபடியும் பாகாலை சேவிக்க போய்விட்டாங்க. நீங்கள் சொல்லலாம், நாங்கள் அப்படியெல்லாம் சேவிக்கவில்லை. நீங்கள் உலகத்தின் அதிபதியை சேவிக்கிறீங்க, ஞானஸ்தானுக்கு முரண்பாடு தெரிவிக்கிற பொழுது நீங்கள் உலகத்தின் அதிபதி சேவிக்கிறீர்கள் என்பது தான் அர்த்தம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக உங்கள் காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார். கட்டுகளை அவிழ்க்கிற தேவன் இந்த மாலை வேலை எழுந்தருளி இருக்கிறார். அடுத்ததாக இது தேவனுடைய காரியம், இது ஆத்ம ரீதியான காரியம். அடுத்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிற காரியம் என்னவென்றால், என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகம புஸ்தகம் 24வது அதிகாரம். 24வது அதிகாரம். என் கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே, கர்த்தர் இந்த நாளிலே உங்களிடத்தில் சொல்லுகிற ஒரு காரியம், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அல்லேலூயா. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கிற பொழுது இதெல்லாம் விவாக காரியத்தில் நீங்கள் கேட்டிருக்க முடியும், பார்த்துருக்க முடியும். ஆனால் இந்த இடத்துல இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லுகிற பொழுது எந்த காரியம் அது? மறுபடியும் சொல்லுகிறேன் பாருங்கள். ஆதியாகம புஸ்தகம் 24வது அதிகாரம் 42வது வசனத்தில், என் எஜமானாகிய ஆபிரகாம் தேவனாய கர்த்தாவே, என் பிரயாணத்தை நீர் இப்பொழுது வாய்க்க பண்ணுவீரானால். காரியம் வாய்க்கிறதா? அதான் அந்த பெண் வந்து ஒட்டகத்துக்கு சேர்ந்து மொண்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டேன் என்று சொல்லி அவன் சொல்லப்படுகிறான். 50வது வசனம், லாபான் சொல்லுகிறான், பெத்தேலுக்கு இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நல்லபுலம் ஒன்று சொல்லக்கூடாது. இது கர்த்தருடைய வழியில் இந்த திருமணம் நடைபெறுகிறது. அதனால தான் கர்த்தரால் இந்த காரியம் வந்தது என்று சொல்லப்படுகிறது. இன்று அநேக விவாக அட்டைகளில் பார்த்தா இந்த வசனம் இருக்கும் உள்ளே கர்த்தர் மகிமைப்படுகிறார் என்று பார்த்தால் அது எதிர்மறையான ஒரு சூழ்நிலை காணப்பட்டு கொண்டிருக்கும். இந்த திருமணம் என்று சொன்னாலே அதற்கு சில நியம நிஷ்டைகள், நீதிகள் இருக்கிறது. எல்லா நீதியும் நிறைவேற்றும்படி ஞானஸ்தானம் எடுக்கிறீர்கள். அதன் பிறகு திருமணத்திலே நீதி அநீதியாய் மாறிவிடுகிறது. அதனால தான் 2 கொரிந்தியர் 6:14 சொல்லுகிறது, அவிசுவாசியோடு விசுவாசி பிணைக்கப்படாதிருப்பாயாக, இருளுக்கு ஒளிக்கு சம்பந்தம் ஏது, பேலியாளுக்கும் தேவனுடைய வித்துக்கு சம்பந்தம் ஏது என்று வேதம் சொல்வதற்கான காரணம் இதுதான். இந்த தேவநீதியிலே ஒன்று, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களோடு இணைக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு இணைக்கப்படுகிறது. அது கர்த்தர் கண்டனம் தெரிவிக்கிற ஒரு காரியம். அந்நியனுக்கு பிணைக்கப்படுகிற வெகு பாடுபடுவான். இதை உணர்ந்த ஆபிரகாம் சொல்லுகிறார், சுத்தி கானானிய ஜனங்க இருக்கிறாங்க, நீ போய் என் இடத்திலே என் ஜனத்தில் பெண் கொள்வாயாக. அதனுடைய காரியம் என்னவென்றால், பழக்க வழக்கம் ஒருமித்து காணப்படும். ஆனால் அவர் அந்த ஜனத்தை விட்டு வந்தார். அந்த ஜனத்திற்கு அவர் திரும்ப போகவில்லை. எலியாசை அனுப்புகிறார். இதற்கு சத்திய பிரமாணம் ஒன்று வாங்கி அனுப்புகிறார். சத்தியத்தின் மூலமே நடக்கப்படுகிறது தான் அந்த திருமணம். எலியாசிடத்திலே எழுதி வாங்கி கொள்ளவில்லை, தொடையின் கீழ் கை வைத்து சத்தியம் பண்ண அந்த காலத்தினுடைய உடன்படிக்கையினுடைய வழக்கத்தை சொல்லுகிறேன். அந்த மனுஷன் உண்மை மொத்தமான ஊழியக்காரன் எலியாசர். ஜபத்தோடு போகிறார், ஜபத்தோடு செய்கிறார். எல்லாவற்றிலும் கர்த்தர் ஏற்ற துணையை கர்த்தர் கொண்டு வருகிறார். ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலும் ரெபேக்காளுடைய வாழ்க்கையிலும் பஞ்சகாலம் வருகிறது. பிள்ளைகளுக்குள்ளே கருத்து வேறுபாடு வருகிறது. பல புயல்களை இந்த தம்பதிகள் சந்திக்கிறார்கள். எத்தனையோ அவருடைய குடும்ப வாழ்க்கையை நிர்மூலப்படுத்துவதற்கு பிசாசு கங்கணம் கட்டி கொண்டு மலட்டுத்தன்மை உண்டாக்குகிறான். அதே போல் அபிமெலேக்கு இந்த பெண்மணி மீது ஆசை வைக்கிறான். இதெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்பதிகளுடைய வாழ்க்கையிலே பிசாசு எந்த நேரத்தில் வேணாலும் அந்த குடும்பத்தை சூறையாட எத்தனித்து கொண்டு இருப்பான், பார்த்து கொண்டே இருப்பான். எல்லா சவால்களையும் மேற்கொண்டு வருவதற்கான காரணம் என்னவென்றால், முதலில் அஸ்திவாரம் நன்றாக அந்த திருமணத்துக்கு என்று போடப்பட்டது. இன்று விலை உயர்ந்த ஒரு திருமண மண்டபங்களில் நடைபெறுகிற திருமணங்கள், அதிகப்படியான விருந்து உபசரிப்புகள் எல்லாம் தடபுடலாய் நடக்கிற திருமணங்கள் எல்லாம் இன்று தடமுருண்டு போவதற்கான காரணம் என்ன?
குறை இருக்கிறதா? ஏதாவது குறை வச்சிட்டோமா? குறையெல்லாம் நிறைவாய் தான் செய்தோம், ஆனால் என்னமோ தெரியவில்லை, பெண் திரும்ப வீட்டுக்கு வந்து விட்டாள். இது நல்ல காரியம் அல்ல. உங்களிடத்தில் வாழ்க்கைக்கு என்று வந்தவள் வீடு திரும்புகிறாள் என்றது ஒரு மெச்சிக்கொள்ளப்படக்கூடிய காரியம் அல்ல. அது கனவீனத்துக்குரிய ஒரு காரியம். விவாக மஞ்சம் யாவருக்குள்ளும் கனமுனதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இது ஒரு உடன்படிக்கை. உங்கள் மனைவி உங்களை விட்டு போனாலும் சரி, கணவன் உங்களை விட்டு போனாலும் சரி, நீங்கள் உங்களுடைய அனுமதி இல்லாமல் அது நடக்கிறது இல்லை. சில பேர் வண்டி ஏற்றியை விட்டு வர வரைக்கும் கூட இருக்கும். சிலது குறைத்து கொண்டு போகும், இல்லைன்னு சொல்லலை. அதெல்லாம் வாழ்கிற நேரத்தில் செட் பண்ணிட்டு சரி பண்ணி வைத்து கொள்ள வேண்டும். ஒரு வண்டி வாங்குறீங்க, பிரேக் இல்லை, நீங்கள் எடுத்துன்னு போயிட்டு வாங்கின இடத்துல விடுறதுக்குள்ளே நீங்கள் போய் சேர்ந்துருவீங்க அந்த வண்டியில் போனால். ஆமாம், பிரேக் இல்லை. ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி அந்த வாகனத்தை வாங்கின தொழிற்சாலை இருக்கிறது, அல்லது விற்பனை செய்யப்பட்ட கடை இருக்கிறது. 30 கிலோமீட்டர் நீ பயணப்படுறதுக்குள்ளே பிரேக் இல்லாத வண்டியில் போனால், நீ போகையில் அந்த வண்டியில் போவ, வருகையில் ஆம்புலன்ஸில் வருவ. நியாயம் தானே? இந்த திருமணத்துக்கு அது அவ்வளோ ஆயத்தம் என்ன செய்வோம்? லோக்கல் மெக்கானிக்கை கூப்பிட்டு சரி போகணும், இல்லை சர்வீஸ் சென்டருக்கு ஃபோன் பண்ணி அவனை வந்து எடுத்துன்னு போக சொல்லுவோம். நம்ம வண்டியும் பார்த்துக்கொள்வோம், நம்முடைய ஜீவனையும் பார்த்துக்கொள்வோம். திருமணம் மட்டும் இப்பொழுது அப்படி இல்லை, சுயத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. மற்றவருடைய பலவீனங்கள் சிலருக்கு பலனாய் காணப்படும். குறைவை நிறைவாக்குத்தான் திருமணமே தவிர ஒருவருடைய பலவீனத்தை குறை சொல்வதல்ல. இது பொருளாதாரத்திற்கு தேவை, குடும்பத்திற்கு நேரத்திற்கு பொருளாதாரம் தேவையில்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த திருமணம் எதன் அடிப்படையில் காணப்பட வேண்டும் என்றால், விவாகம் ஒன்றை அவருக்குள்ளும் பரிசுத்தம் உள்ளதாக இருக்கிறது. விபச்சாரை வேசிக்கலனை கர்த்தர் நியாயந்திருக்கிறார். இந்த இடத்துல நல்ல தேவ சமூகத்தில் உண்டான திருமணம் கூட இந்த கடைசி நாட்டிலே தாறுமாறான பகுதியில் போய்விடுகிறது. பெண் வீட்டு ஊழியக்காரர்கள் பெண் வீட்டுக்கு சார்பாக பேசுகிறான், மணமகனுடைய ஊழியக்காரன் மணமகனுக்கு சார்பாக பேசுகிறான், மாப்பிள்ளை வீட்டாருக்கு நியாயம் புரட்டப்படுகிறது, நீதி நிலைநாட்டப்படுகிறது. இல்லை, இந்த தம்பதிகள் இருவருமே 2 பேர் சொல்கிற நீதியை கேட்டு வாழ்வாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இதுங்களுக்குள்ள சுயம் இருக்கிறது. இந்த சுயத்தை சாம்பலாக்கி போடுகிற வரைக்கும் இந்த ஜனங்களுடைய பொருளாதாரம் உயர்த்தப்படுகிறதும் வீண் தான். கல்யாணம் என்ற, திருமணம் என்ற, விவாகம் என்ற உடன்படிக்கை நீங்கள் உடைக்கிறீங்க. மனைவி விட்டு போனால் அப்பா நிம்மதின்னு நினைக்கிறானே, அந்த மனுஷன் நீதிமான்ன்ற பட்டியலில் வருவானா? என் மேலே தவறு இல்லை, அவன் மேலே தான் தவறு. எல்லாத்துக்கும் காரணக்கர்த்தா நீ தான் பொறுப்பெடுத்துக் கொள்ளணும். மனைவி பலவீனமான பாண்டம் வேதம் சொல்லுகிறது. மனைவி பலவீனமான பாண்டம், வருகைகளை கொண்டு போகிற வரை புருஷன் உத்தரவாதம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி என்று வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. மனைவி என்ன செய்யும்? தன் கற்புள்ள நடக்கினாலே ரட்சிக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் கல்யாணம் ஆகி இருந்தாலும், நான் சொல்ல காதல் திருமணம் சொல்ல, திருமணத்துக்கு பிறகு மனைவி ரட்சிக்கப்படலாம், கணவன் தாமதித்து ரட்சிக்கப்படலாம் ஆஃப்டர் மேரேஜ். மனைவியினுடைய கற்புள்ள செய்கையினாலே அந்த கணவனை ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் வரை 1லிருந்து 10 வசனம் சொல்லுகிறது. உங்கள் கற்புள்ள நடத்தையினாலே அந்த மனைவியை நீங்கள் ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த அவிசுவாசியோடு பிணைக்கப்பட்டிருக்கிறது கர்த்தர் கண்டிக்கிறது, வேதம் கண்டிக்கிறது. இன்னும் வாழ்க்கை இன்னும் சுமூகமாக போக வேண்டும் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, அந்நியனுக்கு பிணைக்கப்பட்டிருக்க வெகு பாடுபடுவான், அதை வெறுக்கிறனும் சுகமாக இருப்பான். திருமணம் ஒரு சுகத்தை தர வேண்டும். தாம்பதி வாழ்க்கை சுகத்து மட்டுமல்ல, ஒரு சமாதானம் இருக்க வேண்டும். வீட்டுக்குள்ளே போனால் உங்களுக்கு ஆகாரம் இருக்க வேண்டும். வீட்டுக்குள்ளே போனால் தாக சாந்தி இருக்க வேண்டும். முதல்ல உடல் பசி மட்டுமல்ல, உள்ளத்துக்குரிய பசி, ஆகாரம் உங்களுக்கு இருக்க வேண்டும். ஒரு வீடு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு உங்களுடைய அடியானுடைய வீடு சகல ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருப்பதாக அங்கு தானியங்கள் இருக்க வேண்டும். வீட்டில் சமைக்க வேண்டும். சமைக்கிறது ஒரு அன்போடு சமைக்க வேண்டும். கணவனுக்காக உணவு அங்கு பரிமாறப்படுவதற்கு மனைவி காணப்பட வேண்டும். எல்லாம் குடும்பமாய் அமர்ந்து சாப்பிடக்கூடிய அளவிற்கு காணப்பட வேண்டும். முதல்ல உணவு, அப்புறம்தான் படுக்கை. இந்த உணவிலே சில காரியங்கள் எல்லாம் வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கை அப்படி தான். நீங்கள் பாருங்கள், வெள்ளாட்டுக்கறி பிடிக்குமோ உங்கள் அப்பாவுக்கு, நான் அதை சமைத்து தருகிறேன்னு எட்டுமே கூட. அந்த மனுஷன் நல்ல புசித்து குடிக்கிற மனுஷன், நல்ல போஜன பெரிய நல்ல ருசியோடு பதார்த்தங்களையும் சாப்பிட்டுக்கிற மனுஷன் ஈசா. நல்ல ஒரு உத்தமையான மனைவிகளுடைய எடுத்துக்காட்டு என்ன? கணவனுக்கு நல்ல விதத்தில் சமைத்து போடுவா. இந்த சமைக்க தெரியவில்லை, கற்றுக்கொள்வது அநாகரிகமாக நினைக்கிற காலம். டொமேட்டோ ஸ்விக்கி பிகின்னு வாங்கி சாப்பிட்டா சொல்லுங்கள், உங்கள் பணம் இருக்கிறது, கற்று தருகிறார். ஆனால் அந்த குணம் என்பதை மறந்து போய் விடுகிறது, மனம் என்பதை மறந்து போய் விடுகிறது.
எப்போ அவன் கடை வீதியினுடைய உணவை சாப்பிடுறது தவறுன்னு சொல்ல, ஏதோ சூழ்நிலை சாப்பிடலாம் ஒன்ஸ் இன் அ வைல். இதே பழக்கமாச்சு அவன் சாப்பிட்றான்னா அப்புறம் மனைவியினுடைய இன்றியமையாமே இல்லை, அவன் மனைவி இல்லாமல் வாழுகிறனா மாறிடுறான். தேவையில்லை, நீ தேவையற்று காணப்படுகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை வருது. ஏன்னா இருக்கிற பொறுத்தெல்லாம் இவங்க என்ன செய்கிறாங்க, இஷ்டப்படி வாழுகிறாங்க. வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்கிறதுல மனைவியினுடைய இன்றியமையாக இருக்கிறது, வீட்டை பராமரிக்கிறது, காரியத்தை நிர்வகிக்கிறது, பொருளாதாரம் உட்பட சொல்லுகிறேன். சில பேர் வேலைக்கு போகலனாலும் இருக்கிற செலவை மிச்சம் பண்ணலாம், வீட்டை நல்லா பார்த்து கொள்ளலாம், கணவனுடைய நம்பிக்கையை சம்பாதிக்க வேண்டும், புருஷனுடைய வீட்டாருக்கு படி அளவுகளாக காணப்பட வேண்டும். போக்குவரத்திலும் புருஷனுடைய நிர்வாக திறமை கூறிய விதத்தில் இருந்து அவன் வேதத்தில் சொல்லப்படுகிறது. அவன் பட்டணத்து மூப்பொருளோடு ஆசனம் போட்டு உட்காருகிற அளவுக்கு அவனுக்கு ஒரு மன அமைதியை இந்த பெண்மணி தருகிறான். இந்த வேலைக்கு போகாத பெண்களை பார்த்தா சில பேருக்கு ஒரு தவறான அபிப்பிராயம் இருக்கும். அவர்களுக்கு தான் நிறைய வேலை இருக்கிறது. இல்லத்தரசிகளுக்கு வேலைக்கு போயிட்டு கூட வந்துடலாமே தவிர இந்த வீட்டை நிர்வாகம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். வெளில பார்த்தா தெரியாது, பண்ணவர்களுக்கு தான் தெரியும். அந்த அம்மையார் 2 நாள் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா அப்போ தெரியும். அம்மா வீட்டுக்கு போனாலும் சரி, உடல்நல சுகவீனம் வந்தாலும் சரி, அப்போ தான் தெரியும் மனிதனுடைய இன்றியமை என்ன. அதுவும் இப்போ தெரியறதில்லை. ஆனால் உலகத்தை விட்டே போயிட்டாட்டா ரொம்ப தெரிய வரும். இதெல்லாம் தேவையா நமக்கு? சிலது திருமணம் நேரே உடைகிறது, தண்டவாளத்தில் போய் தலை வைக்கிற மாதிரி, வானவே வானம்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணுறது. இன்னொன்று இருந்து வாழாமல் இருக்கும். இதெல்லாம் எதற்கு என்றே தெரியவில்லை என்று சமுதாயம் சொல்லும். அது சமுதாயம் எளிதிலே முகர்ந்து விடும். நீங்கள் வாழ்கிறீங்களா இல்லையான்னு. நம்ம சொல்கிறது தான் நல்லா இருக்கேன்னு, வாழ்கிறதா வாழவில்லையா என்பது முகத்தை பார்த்தாலே தெரியும். சிற்றுண்டி சாலைகளே அடிக்கடி அந்த புருஷனை பார்க்க முடியும். தனித்து சாப்பிடுவான், குடும்பம் நல்லா இருந்தால் பார்சல் வாங்கி போவான். அப்படின்லாம் இவன் குடும்பம் பார்க்க முடியும். எங்கேயுமே பார்க்க முடியாது. தனியாக சாப்பிடுவான், தனியாக போவான், வருவான். முகத்தை பார்த்தாலே தெரியும், ஒரு ஆக்ரோஷம் இருக்கும். அந்த முகம் பார்த்தாலும் தெரியும், ஏதோ தெரியாத இடத்துல வந்து இருக்கிறது போல் இருக்கும். இதெல்லாம் சமுதாயம் பார்த்து கொண்டிருக்கிறது அல்லவா? நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது எப்படி தெரியும்? சண்டை வராமல் இருந்தாலே தெரியும் உங்கள் வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறீங்க. யார் பார்க்க போகிறா? ஜன்னல் வழி அபிமலைக்கு ஈசாக்குடைய வீட்டை எட்டி பார்க்குறான். இவன் புருஷன் முன்னாட்டியாக இருக்கிறான். சில பேர் வீட்டிலே பார்த்தாலும் சரி, வெளியில் பார்த்தாலும் சரி, அது ஒரு திசையில் இருக்குது, இது ஒரு திசையில் இருக்குது. 2 குழந்தை இருக்கிறது, புள்ள பெற்றுக்கிற வரைக்கும் தானே அது. அப்புறம் விழுப்புரம் அவ்வளோதான். எனக்கு ஒன்றும் இல்லை, அவருக்கு ஒன்றும் இல்லை, பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை. இந்த விளையாட்டுக்கு நான் வர்றதில்லை. ஏன்னா அவன் அம்மாவை திட்டான். இந்த மனசில் கேட்டால் எங்கள் அம்மாவை அப்படி பேசிட்டான். இந்த 2 அம்மாங்களும் கொஞ்சம் நல்ல பரலோகம் போயிடும். இனி அம்மாவாக்கு நீ அவள் என்னன்னா 2 பேர் சுயநிதி. இதனால் அரசியல் கட்சியா மன்னிப்பு கடிதத்தை எழுதி கொடுத்துட்டு உள்ள வரத்துக்கு, இல்லை வேறு கட்சிக்கு தாவறதுக்கு, இப்படியே சில பேர் வேசித்தனத்துலேயும் போகாமல் 2 பேரில் யாருன்னா ஒருத்தன் தவறிடுவான்னா பள்ளத்தாக்கில் இப்போ விழுந்துருவான். குளிக்க போய் சேராக்கி கொண்டு வருவான். ஏன்? திருப்தி உள்ளனோ தேன்கூட்டை மிதிப்பான், பசு இல்லனோ மிக அற்பமான பதத்தை விரும்பி சாப்பிடுவான். அதனால தான் நம்ம பலதரப்பட்ட விமர்சனங்கள், பலதரப்பட்ட வதந்திகள்லாம் வருகிறது. நான் அங்கே பார்த்தேன், இங்கே பார்த்தேன். இந்த கோபித்து கொண்டு போகிற ஆண்கள் உங்கள் வாழ்க்கையை மட்டும் இழக்க மாட்டீங்க, உங்களையே எழுந்துருவீங்க. சிம்சோன் கோபித்து கொண்டு வருகிறான். ஆணை திருமணம் சொல்லுகிறேன், கோபித்து கொண்டு வெளியேறி விடுகிறான். திரும்பி வரமாட்டான்னு சொல்லி பெலிஸ்தர் அந்த சமுதாயத்தினர் அவருடைய பழக்க வழக்கத்தில் இவனை தோழனைக்கு அவளை பெண்ஜாதாக்கி விட்டு தகப்பன் வெளியிலிருந்து காவல் காத்து கொண்டிருக்கான். வெள்ளாட்டு குட்டியோடு திரும்ப வருகிறான். எல்லாம் காலம் கடந்து போய் விடுக்கிறது. என்ன 7 நாள் தான் குடும்ப வாழ்க்கை, அதுக்குள்ளே அடுத்த புருஷன் 1 மாதத்துக்குள்ள ஒன்று ஒரு புருஷன் மாத்திரம் ஆகும். குடும்பம் நிற்கிது அதுக்கு பின்னாடி. பரவாயில்ல பண்ணலான்னு எங்கள் வீட்டில் இருந்தாலும் சகஜம். ஐயா அவன் பாட்டுக்கு வச்சுட்டு போட்டான். அவனை அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எப்போ எங்களை வேணான்றவனே எங்கள் பொண்ணு மட்டும் தேவையில்லை. இல்லை யாக்கோபு வீட்டில் சண்டை வருது, மாமனாருக்கும் மருமகனுக்கும். 2 பொண்டாட்டி யாக்கோபுக்கு. அழகாக 2 பக்கம் கையில் புஷ்ணு வந்துடுறாரு. அதில் ராகிலாம் பண்ணி விக்கிரகத்தையும் கையில் புஷ்ணு வந்துடுது. நான் அது சரின்னு சொல்ல, விக்கிரம் கட்டு வந்தது. See how they are cordially united. இங்கே ஒன்றுத்துக்கே வழியை காணும் சிம்சோனுக்கு. பழைய ஏற்பாட்டு தான்.
நியாயாதிபதி புஸ்தகம் இல்லை, ரொம்ப நாளாக இந்த பல்கியா வரைக்கும் இந்த 2 பொண்டாட்டிக்கார பாலிகமி வாஸ் இன் ப்ராக்டிஸ் தோஸ் டேஸ். புதிய ஏற்பாட்டில் தான் ஒரு மணி உடனே இருக்கணும். பழைய ஏற்பாட்டில் அதெல்லாம் கண்டுகொள்ளவில்லை. விருது சேதம் சரித்திலிருந்து ஆணுக்கு மட்டும் இருந்தது. அந்த காலத்து இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தப்படுறதுக்கு முன்பு இருக்கிற காலம் வேறு. ரத்தம் சிந்தப்பட்ட பிறகு ஒரே மணி உடனே இருக்கணும். தாவீது இருக்குது, சாலமோன் இருக்கிறதுலாம் கதை சொன்னீங்கன்னா கோபாக்கன்னு வரும். நாளைக்கு உங்கள் மாப்பிள்ளை அதே வார்த்தை சொல்லுவான். நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் சீரழிஞ்சு சிரிப்பாக சிரித்து விடுவாங்க. எப்பொழுது மற்றவனுடைய பெண்ணை உங்கள் வீட்டுக்கு வருகிற மனைவியான சகோதரியை பெண்ணை நீங்கள் துன்பப்படுத்தி வாழ்கிறீர்களோ, உங்கள் பெண் பிள்ளைகள் போகிற இடத்துல இதற்குரிய பாவ நிவர்த்தி அங்கு சரி கட்டப்படும். தீர்க்கதரிசனமாகவே சொல்லுகிறேன். சில பேருக்கு பொண்டாட்டி வேணாம், பிள்ளைங்க வேணும். சில அம்மாமார்களுக்கெல்லாம் கணவன் வேணாம், பிள்ளைங்க போதும். கணவனுடைய காசு போதும். ஏன்னா நீ தானே பெற்ற, நீ தானே பிள்ளை கொடுத்த, ஒன்றா தானே கட்டின, அது கடமை அல்லவா? அப்போவும் கடமை தானே. நம்ம பேச போனால் இது ஓயாது. 2 பேரும் பேசி மனம் திரும்பி இந்த பிரச்சனையை உங்கள் 4 சோத்துக்குள்ளே முட்டுக்கொள்வோம். வெளியில் விட்டிங்கனாக்கா அவன் நியாயம் பேசுவான். கடைசியில் இந்த பெயர் நீ எப்படி வாழ்கிறன்னு சொல்லிட்டு போயிடுவான். அது உண்மையாகவே ஒரு லேக்கியனை மாற்றி விட்டு போயிடுவான். அறவைக்காடு இதெல்லாம் தேவையா? அதுக்கு தான் திருமணத்தில் இந்த இடத்துல போய் பொண்ணுடு, அந்த இடத்துல போய் பொண்ணுடு, இப்படி எடு அப்படி எடுன்னு ஆபிரகாம் சொல்லுங்க. காரணம், பின் ஆட்கள் நம்மெல்லாம் போட்டு பிரச்சனை வச்சுக்கூடாது. 100 வயதில் பிள்ளை பெற்ற மனுஷன் என்னென்னலாம் பேசுகிறாங்க இப்போது. சந்ததி இடைவேளை, ஜென்ரேஷன் கேப்பு, அந்த கேப்பு இந்த கேப்புன்னு. இந்த மனுஷன் எவ்வளோ சொல்லலாம். 100 வயசில் பிள்ளை பெற்று எடுக்கிறாரு. 140 வயசு ஈசா கல்யாணம் ஆகிறப்போ என்ன அவருடைய குடும்ப ஞான நிர்வாகம் பாருங்கள். பிள்ளைக்கு புரிய வேண்டியதெல்லாம் பிள்ளைக்கு கொடுத்து விட்டு அவர் பாட்டுக்கு தூரம் கலைஞர் போயிடுறார். அதன் பிறகு அவர் கேத்தூரால் என்ற ஒரு பெண்ணை விவாகம் பண்ணி புதுசாக ஒரு 2nd ரவுண்டு போகிறார். அவளுக்கு ஒரு 6 பிள்ளை பிறக்குது. ஆனால் இடைவெளி இருக்குது பாருங்கள். அது கலாச்சாரம் வேறு. 140 வயசில் கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த கல்யாணம் முடிஞ்சோடனே அவர் ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கிறார். தட்ஸ் கல்ச்சர், தேர் கல்ச்சர். இங்கே ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கே அவ்வளோ பிரச்சனை பண்ணுறேன். ஆன கல்யாணத்தில் ஈசா கல்யாணமே ப்ராப்ளமாக இருக்குது. இல்லை ஆபிரகாம் கேத்தூராலோட போகிறது பெருசாக எடுத்துக்கூடாது. அப்படி பண்ணி வச்சா ரிட்டர்ன் வந்துடுது. ஃபோனு லைவ் நடக்குது. இங்கே என்ன நடக்குது புகுந்த வீட்டில்ன்றது உடனுக்குடன் அவன் ஷார்ட்ஸ் போட்டு அனுப்புகிற மாதிரி அந்த பசங்க பண்ணுது. இதுங்களும் விடுறதில்லை. என்னாச்சு ஏதாச்சு என்ன ரசம் வச்ச குழம்பு வச்ச அடாடாடாடா போய் அங்கேயே உட்காந்துருக்கும் சொல்லுது. எந்த நாட்டில் போனாலும் இதே பிரச்சனை. புருஷன் போனோன்னு இந்த ஃபோன் என்கேஜாக. என்னென்னா தாய் வீட்டுக்கு எல்லாத்தையும் தெரிவித்தே ஆக வேண்டும். அது தேவை, நீதி இல்லை. இது மனுஷ கட்டளை. இது அதுக்கப்புறம் அம்மா அதை அழிய விடுவோம். ஒரு பல வாகனங்கள் உங்கள் இடத்தில் இருக்கலாம். நானும் நீங்களும் ஒரே வாகனம் கூட வாங்கியிருக்கலாம். உங்கள் சாவி வேறு, என் சாவி வேறு. 2 பேருமே ஒரே பிராண்டு வாங்கலாம், ஒரே வண்டி வாங்கலாம், ஒரே கடையில் கூட வாங்கலாம். உங்கள் சாவி வேறையா, சாவி வேறையா. ஆனால் சமீபத்தில் ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்டேன். ஒருத்தன் சாவி போட்டால் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டான், அவர் அம்மா ஏறி உட்காந்துக்குச்சு. இது நடந்துச்சு. பாதி தூரம் போனோன்னு தான் தெரிஞ்சுது அவனுக்கு. வேறு எவன் முன்னாடியே பூரா உட்காந்துட்டு போயிடும். அவன் கேட்டால் சொன்னான், வாய்ஸ் நல்லா இருந்தது, ஏன் திடீர்னு ஸ்பீடாக போகிறீங்கன்னுச்சு. வாய்ஸ் நல்லா இருந்துச்சு. எனக்கு அப்பயே டவுட் வந்துச்சு. நிறுத்தி பார்த்தா வேற எவன் பண்ணேடியும் அந்தம்மா மாதிரி உட்காந்து, சாவியெல்லாம் மாறல, வாட்டி மாதிரி அந்தம்மா உட்காந்துச்சு. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் சபை முடிச்சுட்டு வந்தோன்னு. அப்புறம் அடிச்சு பிடிச்சி மறுபடியும் எங்கே ஏற்றுறோன்னா எட்டு இறக்கி விட்டு போயிட்டான். கொஞ்சம் விட்டா போலீஸ் வந்துக்கிட்டு போயிருக்கோம். அவரை காணும் இல்லையா, புருஷனை காணும், வண்டியை காணும், எங்கே போனார் என்ன இந்த மாதிரி. இல்லை ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன தான் ஆள் மாறாட்டம் நடந்தாலும் வண்டி மாறாட்டம் சாவி தான். அதுபோல் உங்கள் குடும்ப சிக்கலை யார் அறிவுரையிலையோ யாருடைய ஆலோசனை நிறைவேற்ற ஆகாது. ஒரே தேவ ஆலோசனை மட்டும்தான். அதுக்கு இப்போ டிமாண்ட் அதிகம். ரியல் ப்ராஃபிட்டு இந்த விஷயத்தில் பார்க்குறது கஷ்டம். வருகை பற்றி சொல்லுவோம், அக்கினி வருதுனோ மழை வருதுனோ வரும், இடிதுன்னா இடிக்கும். அந்த குடும்பத்தை சரி பண்ண அவனால் முடியாது. அது வேறு அபிஷேகம். நியாயம் விசாரிக்கிறதுக்கு தேவன் ராஜாவுக்கு ஒரு ஞானம் உண்டு என்று ஜனங்கள் காண வேண்டும். அதெல்லாம் இப்போல்லாம் இல்லை. அப்படியே விசாரிக்கிறவனாக இருந்தால் அவனை நம்ப மாட்டேன்தான். அப்படி எவனாக இருந்தானா அவனை நம்புறதில்லை. பொண்ணு மனைவி சாடு பாஸ்டர் அவன்.
அதில் மனைவி சொல்லும், கணவன் சார் இந்த பாஸ்டர் அவர் 2 பேரும் ஒரே ஜாதி, 2 பேரும் ஒரே படிப்பு, ஏதோ ஒரு வித்து போகிறது உணர்ச்சி சொல்லிட்டோம். 2 பேருமே சேர்ந்து குடும்பம் சேர்ந்து இருக்கிறதுக்கு ஒத்து வர மாட்டுறாங்க. 2 பேரும் பிரிந்தும் போக மாட்டாங்க. வேதம் சொல்லுது இல்லையா, ஒரு கல்யாணம் வந்து நம்மளுக்கு பெரிய விஷயம், இப்போ 2வது கல்யாணம் தைரியமாக போக முடியாது, பயம். அப்போ வாழவும் மாட்டேன், சாகவும் மாட்டேன். அவன் சாவு சொல்ல, இது உயிரோடு செத்தவள் தானே சுகபோகமாக வாழ்கிறவ. சில குறைகள் பெண்கள் இடத்துல இருக்கும், சில குறைகள் ஆண்கள் இடத்துல கணவன்மார் இடத்துல இருக்கும், இல்லைன்னு சொல்லவில்லை. நெருப்பள்ளி போடுகிற வார்த்தைகள் தான் சில சமயத்தில் மனசை உடைச்சிரும். வார்த்தைகள், உதடுகள் உறவுகளை சின்னானந்தமாக்கி விட்டுரும். பிரிந்து வந்தீங்களா, மன அளவில் பிரிந்து வந்துருங்க. நான் சொல்ல தாய் வீட்டை விட்டு, எகிப்தாகிய பிசாசனுடைய வீட்டை விட்டு மறுபடியும் வந்து குடும்பத்தில் பிரச்சனை வைத்துக்கொண்டு உங்கள் அம்மா, எங்கள் அம்மா, அவங்க பெற்றோர், இவங்க பெற்றோர் எல்லாம் வயசாகிடுச்சு, எல்லாம் டிக்கெட் வாங்குகிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. மறுபடியும் ஆரம்பிப்போம் ஃபஸ்ட்லேருந்து. அந்த அம்மாவும் அப்போத்தில் தான் ஆரம்பிக்கும். திருமணமான புதுசில் உங்கள் அம்மா என்ன இப்படியெல்லாம் நடத்துனாங்க, திருமணமான புதுசில் இருந்த மாதிரி இருக்கிற அப்போ மெலிசா வந்தேன். இப்போது உருவங்கள் மாறுது, பருவங்கள் மாறுது, பிள்ளைங்கள்லாம் அதுங்களே கல்யாணம் ஆகி பிள்ளை பற்றி வருது. இன்னும் வந்து பிரச்சனை வச்சுருந்தா அதில் 2த்துல எதுனா ஒன்று போயிருக்கும். போயிட்டா என் சாபம் தான், அவங்கள வாழ விடாமல் அவங்க போய் சேர்ற வரைக்கும் பிரச்சனை. எனக்கு போகலைன்னா இவ்வளோ நன்னும் போல பாரு, என்ன அனுப்பிச்சிடும். அது நடக்கும். அதான் சேர்ந்து தான் குடும்பம். நான் என்ன சொல்கிறேன், எல்லோரும் போய் ஒருமித்து வாசம் பண்ணுங்க, கர்த்தர் வருகிற அப்படி சொல்ல. தெரிதா சர்மோன் தெரிதா, தள்ளி வந்துடு. தேருன்னு தெரிதா, அது கொட்டாது, நீ நந்துக்கும். இந்த ஞானம் கூட இல்லையா? படிப்பை பாருங்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா படிப்பும் அவங்ககிட்ட இருக்கும். மெத்த படித்த மேதாவிகள் தான் இது சுத்த ஜீரோவாக இருக்கும். அது என்னத்தை தான் படித்து தொலைச்சானோ. இந்த நாட்டில் படித்தது பார்த்தாதுன்னு வெளிநாட்டுக்கு வர போவாங்க. ஆனால் ஒரு மனுஷனையோ ஒரு மனுஷியோ புரிந்து நடந்து கொள்வதற்கு இந்த உலக பிரகாரம் படிப்பு கூட உதவி செய்யவிட்டால் அந்த சம்பாத்தியம் பண்ணுகிறது யார் சாப்பிடுவார்கள்? பொருட்கள் பெருகினால் தின்னுகிறவர்கள் பெருகுவார்கள், ரேஸ்னா அதிகரிக்கும். சமுதாயம் சும்மா விடாது. வசதி படித்த ஒரு ஆணை விட்டுருமா, எடுக்கிற இந்த பெண்ணை விட்டுருமா, அவங்க கிடக்கிறான் நான் பார்த்துக்கிறான்னு. அவள் போனால் வாழ தெரியல, அவளுக்கு கொடுக்க கத்துறவங்களுக்கு புது வாசலை திறப்பான். அப்போ திறந்த வாசல் அது மூட முடியாது அவ்வளோ சீக்கிரம். இதெல்லாம் தேவனுடைய சபையில் அவலட்சணங்கள் காணப்படுகிறது. கத்தர் இந்த காரியம் கத்தரில் வருகிறது. அதனால தான் கல்யாணத்துக்கு முன்னே சொல்லுகிறது, ஞானஸ்தானம் எடுங்க, கத்தருக்கு பயந்த வாழ்க்கை. அப்பொழுது கத்தருக்கு பயப்படுற வாழ்க்கை இது பெரும்பான்மையாக இப்படியெல்லாம் போய் கொண்டு வந்தாலும் நம்முடைய வீடு எப்படி இருக்குமா? பந்திய சுற்றும் பொலிவு மர கண்டுகளை பிள்ளைகள் இருப்பார்கள், திராட்சை கொடியை போல மனைவியான வீட்டவர்களில் இருப்பா. அவையும் அம்மா வீட்டுக்கு போகிறான். கர்த்தருக்கு பயப்படுற பயம் எனக்கு இருந்தால் எல்லாம் எனக்கு அடங்கி இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் எனக்கு இல்லைன்னா எல்லாம் என்னை அடக்க பார்க்கும். என்னை அடிமைப்படுத்த நினைக்கிறார்கள், என்னை வீட்டோடு அழைக்கிறார்கள். நீ கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை. எல்லோரும் பொருளாதாரம் வச்சு எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. தேவைக்கு பணம் தேவை, அதை வச்சு கடைசியில் யாருமே இருக்க மாட்டாங்க. பணம் வண்டி தான் இருக்கும். அந்த பணம் வீணாக போய்விடும். பணத்துக்கு ஒரு பிரோஜனமே, நோ வேல்யூ ஃபார் யுவர் மணி. வேணான்றோம், பிள்ளை வேணான்றோம், பொண்ணு வேணான்றோம். அவங்க எல்லாம் அம்மா சேர்த்து போயிட்டாங்க, நியாயப்படுத்த முடியுமா? அப்போ பெற்றதே வேஸ்ட்டு தானே. இதெல்லாம் வளர்த்தது வேஸ்ட்டு, நானே வேஸ்ட்டு. ஐ வேஸ்டட் மை லைஃப் பிகாஸ் ஆஃப் மை ஓன் ஈகோ. இது நிஜமையா? இது ஒத்துக்கொள்ளட்டும். ஏன் இதெல்லாம் இங்கே செல்லுபடியாகாது. எங்கே? தேவ சமூகத்தில் திருவிருந்திலே முடிச்சிருவோம். இப்போ தெரியுதா எதுக்கு திருவிருந்து இவ்வளோ நீதியோடு உபவாசத்தோடு சட்டத்திட்டங்களோடு வர்ற முருனுக்கெல்லாம் ரசனை கலைக்கு ஊற்றுற மாதிரி ஊற்றாம அது சொல்கிறான். திருவிருந்து கொடுக்கறதுக்கு இயேசுவின் ரத்தத்தை தொடுவதுக்கு ஒரு தகுதி வேணாம். அந்த தகுதி இது வரைக்கும் யாருக்கும் இல்லையா? அவன் என்ன சொல்கிறது, கடன்னு குடிச்சிட்டு போகிறான். டம்ளர் ஊற்றி குடிக்கிற மாதிரி குடிக்கிறான். மோர் பந்தலாக அது, தண்ணீர் பந்தலாக அது, இயேசுவின் ரத்தம் இல்லை அது. சரீரம் இது எவ்வளோ துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க பாருங்கள். அதுக்கு யோவானில் 2 வசனம் எடுத்து இப்படி கொடுக்கலான்னு. சிலுவையில் ரத்தம் சிந்தறதுக்கும் ரத்தம் சிந்ததுமான வித்தியாசம் இல்லை உங்களுக்கு. மேலே விட்டு அறைக்கும் ஃபோன் ஊதைக்கு கொடுக்குற அபிஷேகத்துக்கு வித்தியாசம் இல்லை உங்களுக்கு. எல்கேஜி படிப்புக்கும் காலேஜ் போய் படிக்கிறதுக்கு வித்தியாசம் இல்லை உங்களுக்கு.
அப்போ எங்கள் அம்மா தூக்கி போச்சு இடுப்பில் வச்சு, எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் பரவாயில்லன்னு. காலேஜில் எங்கள் அம்மா தூக்கி போச்சுன்னா என்ன ஆகும்? கொஞ்ச நாள் எங்கள் அம்மா எல்லோரும் தூக்கி போவாங்க. இல்லை, ஒரு நியாயமாக நம்ம பேசணும். நமக்காக ஒருத்தர் அடிக்கப்பட்டிருக்கிறார் ஐயா, அந்த சரித்தை நினைவு கூறுகிறோம். அதுக்கு ஒரு பரிசுத்தம் வேணும். ஒரு திருமணம் எப்படி ட்ரெஸ் பண்ணி போகிறோம், ஒரு வைபவம் எப்படி ட்ரெஸ் பண்ணி போகிறோம், அவை யூ ட்ரெஸ்ஸிங் அண்ட் கோயிங். திருவிருந்து ரட்சிப்பின் வசனம் கரைப்படியாத எடுக்கணும்னு சொல்கிறேன். அதுக்கு செவி சாய்க்கலைன்னா அப்புறம் அதுக்கேற்ற நியாய தீர்ப்பு தான் அந்த திருவிருந்து திருப்பி கொடுக்குது. அநேகர் நித்திர எழுந்திருக்கிறார்கள், அநேகர் பலவீனப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நல்லா எழுக்கிறவன் பஸ்கா எடுத்து இரவு செங்கடல் பிளக்கிறது அல்லவா? பஸ்கா எடுத்ததுனால தானே அவன் உயிர் பிழைச்சான். செங்கடல் பின்னாடியே திறந்து வரான் பார்வனும் அவனுடைய சேனைகளும் ரதங்களும் குதிரைகளும் யுத்த வீரர்கள் எல்லாம் மடிந்து போனாங்க. நம்மளால் ஒருத்தன் கூட சாவலை. காரணம் என்ன? பஸ்கா எடுத்தவனுக்கு எடுக்காதவனுக்கு வித்தியாசம், எகிப்தினுக்கு இஸ்ரேலுக்குள்ள வித்தியாசம். வரவெல்லாம் குடிங்க, வரவெல்லாம் சாப்பிடுங்கன்னா இது போஜன சாலை அல்ல, இது தேவனுடைய சரீரம், தேவனுடைய ரத்தம். இந்த திருவிருந்திலே இந்த கருத்து வேறெல்லாம் செட் பண்ணிட்டு, இந்த சனிக்கிழமை உபவாசத்தில் செட் பண்ணிட்டு சரிப்படுத்தி பலப்படுத்தி பலியை உகந்த பலியை மாற செய்து ஞாயிற்றுக்கிழமை வகைப்படுத்தி அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டு பலிக்கு பேர்களாய் மாறுபடி கர்த்தர் எழுந்திருக்கிறார். அல்லேலூயா. இதுக்குத்தான் அந்த ஞானஸ்தானத்துக்கு மனம் இடம் கொடுக்கறது இல்லை. ஞானஸ்தானத்தோட திருவிருந்தில் வாழ்க்கை சிரமமாயிடுது. நல்ல தேவ சமூகம் நல்ல தலைமைத்துவம் கிடைத்தால் உங்கள் வாழ்க்கை நீடூழி போய்கொண்டே இருக்கும். முன்னேற்றம், விரிவடைதல், உயர பறத்தல், உயர்ந்து இருக்கிறது, உயர்ந்த அடைக்கலம், இப்படியே போகலாம். இல்லைன்னா இழப்பு, நஷ்டம், கஷ்டம், மரணம், வியாகுலம், பாடுகள் என்றால் பரிசுத்த பாடுகள் வேற. இவன் தேடிக்கிறது பத்திரமோ, இவன் சரியில்லைன்னா அவங்ககிட்ட போவான். எந்த அம்மாவும் சொல்கிறேன், ஏற்றதுக்கு ஏற்றபடி பேசினா அவன் தன்னை எழுந்து போனான் தீனா. அவன் திருமணத்துக்கு முன்பு, இவன் திருமணத்துக்கு முன்பு தீனாக்கள் உருவாக்குறார்கள். காரணம் என்ன? 2 வீட்டாரும் சேர்ந்து சொல்லுவான், 2 பேர் பிள்ளைங்களுக்கும் சப்போர்ட்டாக கடைசி வரைக்கும் இருளை வெளிச்சமாக்குற, வெளிச்சத்தை இருளாக்குற மக்கள் இருக்கிறார்கள், சபைகளில் இருக்கிறாங்க. என்ன சொல்லுவான்? கோரஸா, இவன் ஒழுங்காக இருந்தால் அவன் அப்படி போகிறான்னா, அவன் ஒழுங்காக இருந்தால் இவன் இப்படி போகிறான்னா. நீ ஒழுங்காக இல்லை, அதனால தான் குடும்பம் ஒழுங்கினமாக போய்கொண்டிருக்குன்னு நான் சொல்லுவேன். பூமி ஒழுங்கின்மையாக இருந்தது, அதை சரி பண்ண தான் ஆதாமை கர்த்தர் பூமியில் வைக்கிறார். பாவிகளை ரட்சிக்க தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். இன்று அந்நிய பாஷை பேசுகிற விசுவாசிகள் எல்லாம் ரட்சிப்பை வருவதற்கு முன்னே எப்படி இருந்தீர்கள்? எது உங்களை தொட்டது? ஒருத்தர் சொல்லுவான் பாடல் தொட்டுச்சு, இன்னொருத்தர் சொல்லுவான் பாஸ்டர் வந்து தீர்க்க சொன்னால் தொட்டுச்சு, இன்னொருத்தர் சொல்லுவான் தேவனுடைய செய்தி தொட்டுச்சு, எதையோ தொட்டுச்சு. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்த, ரட்சிக்கப்பட்ட பிறகு எப்படி இருந்துச்சு? உங்களை நீங்கள் மனம் திரும்பினீங்க, ஏற்றுக்கொண்டீங்க. ரிச் அக்செப்டன்ஸ் ஃபார் த ட்ரூத், ஸோ யூ ஆர் ட்ரான்ஸ்ஃபார்ம். இன்றைக்கி நம்ம மனைவியினுடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இல்லை, கணவனுடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இல்லை. மனைவியினுடைய வீட்டார் கணவனுடைய வீட்டார் அதில் சிலுமிசம் செய்யத்தான் ஏன் செய்யும். தெரிஞ்சும் பண்ணும், தெரியாமையும் பண்ணும், அறிஞ்சும் பண்ணும், அறியாதையும் பண்ணும், தன்னுடைய மாம்சத்தை உயர்த்தியும் பண்ணும். நீ உன் குடும்பத்தை உடச்சிக்கலாமா? அதுக்குன்னு சொல்கிறேன். பிள்ளைகள் என்ன ஆவாங்க? ஒரு காலகட்டத்தில் பிள்ளைகள் அப்படியே திக்கற்று போய்விடுவார்கள். அவர்களுக்கு என்ன ஆறுதலும் இருக்காது. ஒரு நல்ல ஒரு முன்மாதிரி காணும். வீட்டில் ஃபோன் எடுக்கிறவன் தெரிஞ்சு எடுப்பான் சில பேர். அப்போ எதுக்கு வருவான்? உங்கள் வருமானத்தை உங்களுடைய கொள்ளையாடுகிற திருடர்கள் தான் உள்ளே வருவான். ஒரு அன்பு அடிப்படையில் வைத்து குடும்பம், இந்த அன்பான குடும்பம், அதில் இருக்கிற பொழுதே எல்லா பேருக்குமே வந்துடும். உங்கள் அன்பு சுத்தமாக இருந்தால் சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும். இல்லை சந்தேகங்கள்லாம் இங்கே நீதிமானோட வீட்டில் வரக்கூடாது. மனைவியாய் சேர்த்துக்கொள்ளாயப்படாத சந்தேக ஆவி வந்து பொல்லாத ஆவி. அதெல்லாம் திருவிருந்துக்குள்ளே வடிகட்டுரும், தேவ சமூகம் வடிகட்டுரும். அப்புறம் சுகந்த நிற்கந்த பலியாக வாழ்க்கை காணப்படும். ஆலயத்திலும் அன்பு, வெளியிலும் அன்பு, எங்கே பார்த்தாலும் ஜோடியாய் குடும்பமாய் அதில் பார்க்கலாம். அதுதான் ஆபிரகாம், ஈசாக்கின், யாக்கோபின் ஆசீர்வாதம். செழிப்பு உபதேசம்லாம் கிடையாது. வீட்டில் நாயும் பூலையுமா சண்டை போட்டுக்கின்னு அதுக்கப்புறம் வர படுத்து வச்சு யார் செலவு பண்ணணும்னு தெரியாது. அந்நியரை சாப்பிட்டு போவான். என் அண்ணன் தம்பி அவன் இவங்க ஜனத்துக்கு அவங்க ஜனத்துக்கு போட்டி போட்டு செஞ்சு பிள்ளைங்க நடுத்தரில் விட்டு போயிடுவான். யாருன்னா ஒருத்தர் கண்ணு போனதுக்கப்புறம் தான் தெரியும் சொந்தக்காரர்களுடைய சுய ரூபங்கள் எல்லாம் தெரிய வரும். இதெல்லாம் வேணான்னு சொல்லி தான் எலியேசர் அனுப்பிச்சு. இங்கே எல்லாம் காணநீட்டெலாம் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ண முடியாது.
நீ போய் என் பிள்ளைகள் என்னிடத்தில் என் ஜனத்திட்ட போய் பெண் கொண்டு வா என்று சொல்ல அந்த மனுஷன் போய் கொண்டு வர்றோம். நீங்கள் மற்றவங்களுடைய வீட்டு பிரச்சனை வச்சு நீங்கள் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லக்கூடாது. அதான் சொல்கிறேனே, சாவி வேறு ஒரே வண்டியாக இருக்கும். அண்ணன் தவறி இருப்பான், தம்பி ஜெயிச்சிருப்பான். சில படிச்செல்லாம் வருகிற பொழுது பார்த்தா இது தெரிந்துதான் இருக்குன்னு பார்ப்போம், குடும்பத்தை உடச்சிக்கும். அது சிலது ஆவரேஜாக இருக்கும், கடைசியில் நல்லா பலகி பெருகி தீர்க்காயுசாக இருக்கும். அவன் விரும்பினதை அவன் மேசையிலே சமைத்து கொடுப்பதற்கு ஒரு பெண் போதும். நீ இல்லைன்னா ஹோட்டலில் வாங்கிக்கோ, ஹோட்டலில் சாப்பிடு, அதுக்கப்புறம் என்ன அவன் பாரு, கொஞ்சம் காசு இருக்கும் அதிகமாக, அவ்வளோதானே, பரவாயில்ல. கொஞ்ச நாள் அப்புறம் வைத்தியத்துக்கு செலவு பண்ண வேண்டாம். இதை சாப்பிடுமே, அதே ஃபுல்லாக பார்சல் பண்ணி வந்து வீட்டில் வச்சு சாப்பிடு, இல்லை குடும்பமாக போய் சாப்பிடு, கர்த்தரோட ஆசீர்வதிப்பார். ஒன்ஸ் இன் அ வைல் இட்ஸ் அலவுட், நாட் எவ்ரி டே. பட்ஜெட் மே நாட் பர்மிட் ஆர் ஹெல்த் மே நாட் பர்மிட். அன்பு சொல்கிறேன், விதைக்கிறது அன்பாக இருந்தால் எல்லாம் அனுகூலமாக போகும். அங்கே போய் அகந்தையும் அனுபவம் செருக்கும் இருப்பாக போட்டு நம்ம இது பண்ணோம்னா நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பெருமையில் இருக்க கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்காது. அதனால தான் மெத்த படித்தவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் உருப்படாமல் போகிறதுக்கான காரணம் இந்த அகந்தை ஆணவம். என்கிட்ட 2 லட்சம் சம்பளம் இருக்குது மாதத்துக்கு. அந்த மாதிரி சொல்லு, என்கிட்ட நான் கொளுத்து வேலையை செய்கிறேன், நான் ஐடி கம்பெனி வேலை செய்கிறேன், நானும் ஐடி கம்பெனி தான் வேலை செய்கிறேன்னு அந்த மாதிரி சொல்லுவேன். 2 பேரும் இதனாலே இந்த நிர்வாகங்கள் என்ன செய்யுது, டே டியூட்டி நைட் டியூட்டின்னு பிரித்து வச்சு சில குடும்பங்களை சேர்த்து வைக்கிறான். 2 விட்டா அடிச்சுக்கிட்டுங்களே. அதனால் நைட்டில் நீ போ, பகலில் நீ வந்துட்டு அவன் என்ன பண்ணுறான், டிராஃபிக் ரூல்ஸ் மாதிரி பண்ணி விட்றான். யூ கம் திஸ் சைடு, யூ கோ தட் சைடு. அப்போது வாட்ஸ்அப்பில் சண்டை போட்டுருக்குதுங்க. இது வாய்ஸ் மெசேஜ் கொடுத்து அசிங்கமாக பேச, அவன் அந்நிய பாஷை பேச, ஸ்பீக்கர் போட்டு தெரியாமல் கேட்டோன்னா பகலில் மயங்கி வந்துடுறான். அப்படி பேசுதுங்க. ஏன் ஈசாக்கு ரெபேக்காவோட எப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கை நடத்தினான் என்றால், நீங்கள் சொல்லலாம் தேவன் தேவன்னு, எல்லாத்துக்கும் ஒரு நீதி இருக்கிறதுன்னு சொல்ல வரேன் நான். அஸ்திபாரம் பலமாக இருந்தால் உறுதியான கட்டணம் கட்டலாம், அஸ்திபாரம் பலவீனமாக இருந்ததுன்னா கட்டணம் கொலாப்ஸ் ஆகிடும். வாழ்க்கை அப்படி தான். நீதி நெறி நிறைந்த ஒரு வாழ்க்கையை கொடுக்கறது வேத புஸ்தகம். ஒன்றும் நம்ம ஒன்றும் பார்க்கணும். ஒரு நல்ல தேவ சமூகம், நல்ல தலைமைத்துவம். மேய்ப்பல் இல்லாதபடிலாம் நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டோம், சகரியாவிலே வாசிக்கிறோம். அனுபவசாலி எழுதி வச்சுருக்கான், மெய்ப்பன் இல்லாவிட்டால் சிறுமைப்படுத்துகிறோம்னா அப்போ மெய்ப்பனுக்கு எவ்வளோ உத்தரவாதம் கற்றுக் கொடுத்துருக்கிறார். சபை மெய்ப்பன் என்றால் எவ்வளோ பொறுப்பு இருக்கிறது. எல்லா வரைக்கும் கடைசி பரியந்தம் பரலோகம் வருகிற வரைக்கும் அந்த மெய்ப்பன் வந்து கணக்கு கொடுக்க வேண்டும். வசனம் அப்படி தான் சொல்லுகிறது. இதில் அவன் சபையாக சுற்றி வரான்னா அது அவனோட இஷ்டம். அதுக்கும் மெய்ப்பனை கற்றுக் கேட்பார், நீ ஒழுங்காக தான் அவன் ஏடா போகிறான், நீ போய் பார்த்தியா அவனை கேட்பார். இல்லை, தேவனுடைய நியாய தீர்ப்பு முதல்ல தேவனுடைய வீட்டில் ஆரம்பிக்கணும் வேதம் சொல்லுது. சபைக்குள்ளே டைவர்ஸ் ஆனது திருவிருந்து. தசமம் பேசுது ஐயா, தசமம் பேசுது. போல்டாக பேச முடியுதா? பாவம் இந்த நாடுகள் எங்கேயோ போவோம்னு கேட்போம். எங்கேயாவது போகுது, எப்படி போகுது? போகாது. அட்லீஸ்ட் ஒரு நீதிமான் இருக்கானு வந்து நினைக்கும். அது பாவம் எல்லாத்துலேயும் பணத்தில் பேசிட்டு போயிடுறான். சத்தியம் செல்லவில்லை அவனுக்கு. ஆனால் சத்தியம் உரைக்கிற இடத்துல அவன் வருகிறதும் இல்லை. ஏன்? அதை அவனை செதுக்கி சிற்பமாக்கி சீர்படுத்துகிறது. அது அவன் பிடிக்கல. தட்ஸ் ஈகோ கிளாஷ் இன் த ஃபேமிலி. த சேம் ஈகோ கிளாஷ் வில் டேக் பிளேஸ் இன் த காட்ஸ் பிரசன்ஸ் பை த வேர்ட் ஆஃப் காட். அவ்வளோதான், லாஸ்ட் விஷயத்து தான் அது. கடைசியில் ஓனாய் வாயில் போய் மாட்டிக்கொள்ளும். அவன் இருதயத்துக்கு ஏற்ற போதகர்கள் பூமியில் இருக்கிறாங்க இல்லையா? கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்ய மாட்டான். இது எல்லாம் தேசத்துக்கு தேசம் போனால் கூட தோல்வியோட திரும்பி வரும். நான் அமெரிக்காவில் இருந்தேன், நான் ஆஸ்திரேலியாவில் இருந்தேன், நான் யூகேயில் இருந்தேன், பிகேயில் இருந்தேன். கட்சியில் இப்போ என்னவா இருக்கேன்? ஒன்றில்லாத இருக்கேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அட பாவி, வாழ்க்கையில் பெருநாட்கள் என்ன வழிகள் கர்த்தருக்கு ஒப்புவித்து இல்லையா? முதல் எதிரி மனைவி, முதல் எதிரி கணவன், கணவன் வீட்டார், மனைவி வீட்டார், முடிஞ்சிருக்காரு. நல்ல ஊர்பட்டு, நல்ல குடும்பம், நல்ல வேலை கிடைக்கும். வேதம் சொல்ல தனக்குத்தானே பிரிந்து உருவம் நிலைத்திருக்க மாட்டாது. ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால் அந்த வார்த்தைக்கு மிஞ்சின காரியம் எதுவுமே இல்லை. கூடுமான வரைக்கும் அதை உடைத்து கொள்வது தவிர்க்கிறது நல்லது. அந்த மாதிரி சூழ்நிலையை நீங்கள் அனுமதிக்கிறதுக்கு நல்லது. இல்லை கூப்பிட்டு சொல்கிறதுக்கு அம்மா கொஞ்ச நாள் வராது, நான் சொன்ன பிறகு வா, அது வரதான் செய்யும். யாரானா இருக்கட்டும். அது மிஞ்சி போனது உங்கள் தேவ பக்தியில் நீங்கள் தான் ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் நிறுத்தி உங்கள் குடும்பத்தை நிறுத்தணும். அதுக்கு தான் தேவ சமூகம் ஒத்தாசையாக நிற்கும். உங்களை உருவாக்க தேவ சமூகம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா?
அவர் மீது நம்பிக்கையாயிரு. வழிகளை எல்லாம் அவருக்கு கத்திருக்கு என்று வழிகளை ஒப்புவித்து அவர் மீது நம்பிக்கை, அவரே உன் காரியத்தை வாய்க்க செய்வார். உன் கண்ணிலிருந்து வடிகிற கண்ணீர்கள், கணவன் மனைவியோட ஒப்புரவாங்க, மனைவி கண்ணெடுத்து ஒப்புரவாங்க, கணவன் மனைவிட்டு ஒப்புரவாங்க. உங்கள் சீர்கேடுகளை கற்று குணப்படுத்துகிறார். அது தழும்புகளால் சுகமானீங்க. சில சுகவீனங்கள் எல்லாம் பகையினாலே வரும், மனக்கசப்பினாலே வரும், வியாதியினாலே வராது. வியாதி உட்காந்துரும், திருவிந்து கஷ்டமாயிடும். காலையில் நீங்கள் திருவிந்து நல்ல விதத்தில் கத்தர் முடிக்க கிருபை செய்தார். பாதி வயதில் உன்னை கத்தர் வாரிக்கொள்ள விரும்பவில்லை. நீதியவன் அருமுறைக்காரன் உனக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். நீ சொன்னதை சொன்ன ஆசீர்வதியும் பலப்படுத்தும் கிருபைக்குள்ளே முன்னத்துக்கள் உடைந்த குடும்பங்களை சேர்ப்பீராக. கருத்து வேறுபாட்டில் நிறைந்திருக்கிற ஒவ்வொரு கணவன் மனைவியை கத்தர் தொட்டு ஆசீர்வதித்து அதை கொண்டு வந்து சேர்த்து தேவ சமூகத்தில் கொண்டு வா. உங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் நீ திசைக்கிட்டு திக்கற்று போகாமல் நீரே திடப்படுத்தி கொண்டு வார். எல்லா வார்த்தைகளையும் இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறோம். இதற்கு முன்னாய் காணப்படும் ஜனங்களை அப்புறப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில். என் தேவன் தாமே அலங்கத்துக்குள்ளே சமாதான நன்மைக்குள்ளே சுகத்தையும் கட்டளையிடுகிறார். தீர்க்க ஆயுசித்தார் நன்மையும் கிருபையும் கொடுத்துருட்டு இயேசுவை தெளிக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதா, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமை நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதாகாலம் சொல்ல பிரசாந்த் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். நன்றி, வணக்கம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.